இந்த நிகழ்ச்சியிலே முக்கியமான ஒரு விஷயம், மற்ற சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் மதத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போனா, மற்ற மதங்களிலே மத சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேடையில சொல்லுவாங்க. திருப்பி நம்ம கேள்வி கேட்கலாமா அப்படின்னா நிச்சயமா முடியாது. அப்படி கேட்டாலும் அதற்கு சரியான பதில் உடனடியாக அவங்க தயாரிக்க முடியாது. ஆனா இந்த மார்க்கத்தில் மட்டும்தான் அப்படி தெளிவான ஒரு பதில் கொடுக்குறாங்க. மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நல்ல முறையிலே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முதலில் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கேள்வி, ஒருவர் இறந்து விட்டார். இறப்பு என்பது அந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலையும் வேதனையும் தரக்கூடிய விஷயம். அந்த இறுதி சடங்கிலே கலந்து கொள்கின்ற சகோதரர்கள் அந்த நிகழ்வுக்கு பிறகு பெரும்பாலானவர்கள் குளிக்காம வர்றாங்க. அதற்கு காரணம் சொல்றாங்க, அது தீட்டு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வள்ளுவரே சொல்லியிருக்காரு, உடல் தூய்மை நீரால் அமையும், அகன் தூய்மை வாய்மையார் காணப்படும். அப்படின்னா ஒரு இறப்புல அவனுடைய சோகம் வெளிப்பாடு உணர்ச்சிகள் அதிகமா வெளியாகும். அப்ப அவன் உடம்புல ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு அவன் உடலளவுல தூய்மை இல்லாதவனா மாறிடுறான். அப்ப அப்படிப்பட்ட ஒருவன் மறுபடி குளிச்சுட்டான் அப்படின்னா அவன் தூய்மையானவனா கருதப்படுறான். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏன் இந்த மதத்துல இல்ல? அதற்கு தாங்கள் விளக்கம் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இறந்தவர்களுடைய வீடுகளுக்கு சென்றால் அவங்க சென்றவர்கள் குளிக்கணுமா என்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பல மதங்கள்ல குளிச்சுட்டு தான் மற்ற வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் குளிக்கிறது கட்டாயம் கிடையாது. குளிக்கிறதா குளிச்சுக்கலாம், அவருடைய விருப்பத்தை பொறுத்தது. ஒரு இறந்தவருடைய வீட்டுக்கு போனதுனால அவர் குளிக்கணுமான்னு கேட்டா அது தேவையில்லை, கட்டாயம் இல்லை என்று இஸ்லாம் சொல்லத்தான் செய்கிறது. எதுக்கு குளிக்கணும்? குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டால் குளிக்கணும் இஸ்லாம் சொல்கிறது. உடம்பில் துர்நாற்றம் வந்தால் அது குளிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதே மாதிரி பெண்கள் மாதவிடாய் நின்ற பிறகு அவர்கள் குளிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இப்படியெல்லாம் குளிப்பதற்கு உரிய கட்டாயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக குளிக்க வேண்டும் என்று சொல்கிறது. மற்ற நாட்களில் விரும்பினா குளித்துக் கொள்ளலாம், விரும்பாட்டி குளிக்காம இருக்கலாம் என்று இஸ்லாம் சொல்லுது. இப்ப இறந்தவர் வீட்டுக்கு நம்ம போறது என்பது பார்க்க போறோம். அந்த இறந்தவருடைய பாடியிலிருந்து எதுவும் நம்ம மேல படுறது இல்லை, அது ஒட்டுறது இல்லை, அதுல இருந்து எந்த ஒரு அசுத்தமும் நம்மை தொட்டுவதும் இல்லை. போய் கண்ணால பார்த்துட்டு வர்றோம். அதுக்காக வேண்டி நம்ம குளிக்கிறது கட்டாயம் ஆக்குனா அப்ப அந்த இறந்த வீடு என்பது ஒரு தீட்டு மாதிரியும் அது ஒரு மனிதன் கேவலப்பட்ட படைப்பு மாதிரியும் ஆயிடுறான். ஒரு கழுவுறது குளிக்கிறதுக்கு எப்போ வரணும்? ஒரு மனுஷன் நம்ம தொட்டுப்பட்டு போய் கழுவுனா என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் வர்றான், அவனை சும்மா தொட்டுப்பட்டோம், ஆஹா தொட்டுப்பட்டோன்னு சோப்பு போட்டு கழுவுனா அந்த மனுஷனை நம்ம கேவலப்படுத்துறோன்னு அர்த்தம். அவன் கையில ஒரு அசிங்கம் இருந்து நம்ம கையில ஒட்டி விட்டுட்டான், அப்ப போய் கழுவலாம். அவன் கையில என்னத்தையும் வச்சிருந்தான், நம்ம போய் கையை கொடுத்தோம், அந்த அசிங்கம் நம்ம கையில ஒட்டிக்கிருச்சு. இப்ப கழுவும் போது நம்ம மனுஷனை கேவலப்படுத்தணும்னு வராது. நல்ல கையா இருக்குது, சும்மா கையை கொடுத்தோம், ஆஹா இவன் கையை தொட்டுவிட்டோமே, நம்ம மேல ஏதோ ஒட்டிக்கிறோமே அப்படிங்கிற ஒரு பழக்கம் நாட்டில் இருக்குது. இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது, ஆனா இருந்தது, இன்னைக்கும் இருக்குது. தீண்டாமைங்கிற பேர்ல ஒரு இனத்தை சேர்ந்தவர்களை தொடக்கூடாது, ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களை இன்னொரு சமுதாயத்துக்காரங்க தொட்டா தீட்டு என்கிற மாதிரிலாம் இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில அதனுடைய தொடர்ச்சியாக இது வரக்கூடாது என்பதற்காக இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இறந்துட்டாருன்னா போய் பாருங்க, உங்களுக்கு மனசுல ஏதாவது ஒரு ஒரு அருவருப்போ ஒரு உறுத்தலோ இருந்தா போய் குளிச்சுக்கிறங்க. குளிக்கிறது பாவம்னு சொல்லல, இதெல்லாம் ஒண்ணுமே போய் பார்க்கத்தானே செஞ்சோம், தொடவா செஞ்சோம், நம்ம மேல இது பட்டா போச்சு, மனுஷன் தானே அவனு அப்படின்னு நினைத்தீர்களே, ஆனால் நீங்க குளிக்காம இருந்துக்கிறங்க என்று இஸ்லாம் சொல்கிறது. இதுல ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும், நம்ம வாழுகிற நாட்டில் இருந்து கொண்டு மட்டும் இதை சிந்திக்க கூடாது. குளிக்கிறது அவசியம் என்று சொல்லிவிட்டால் நம்ம நாட்டில் அது குளிச்சிடலாம். ஆனா தண்ணிய என்னன்னு கேட்கிற ஊர்லாம் இருக்கு நாட்டில். உலகத்துல ஒரு வாளி தண்ணிக்கு ஒரு நாள் புறம் காத்து இருந்து அந்த தண்ணி ஊர்ன பிறகு எடுத்துட்டு வரக்கூடிய நாடுகள்லாம் இருக்கிறது. மழையே பெய்யாத பாலைவன பிரதேசங்கள்லாம் இருக்கிறது. இஸ்லாம்ங்கிறது உலகளாவிய ஒரு மார்க்கம். நீ குளிச்சுதான் ஆகணும்னு நீங்க சின்ன சின்னதுக்கெல்லாம் கடமையாக்குனீங்க என்று சொன்னா அவன் குளிக்கிறதுக்கு 1000 ரூபாய் செலவழிக்கணும். முடியுமா?
குடி தண்ணியை காசு கொடுத்து வாங்கி குடிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நம்ம பகுதியில் ஒரு காலத்தில் பஞ்சமெல்லாம் வரும். ஒரு குடம் தண்ணி 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஊர்கள் எல்லாம் கூட தமிழகத்தில் கோடை காலத்தில் பல ஊர்கள் இருக்கத்தான் செய்யுது. அவங்களுக்கெல்லாம் போய் நீ எல்லாரும் கண்டிப்பாக குளிச்சு தான் ஆகணும். ஒரு இறந்தவர் வீட்டுக்கு வந்து ஒரு 1000 பேராவது போவான். 1000 பேர் கண்டிப்பாக குளிக்கணும்னு சொன்னா, ஒருத்தன் குளிக்கிறதுக்கு 3 குடம் தண்ணி வேணும்னு சொன்னா 3000 குடம் தண்ணி திடீர்னு ஒரு நாள்ல கண்டிப்பாக செலாவணியானால் தண்ணி பஞ்சம் உள்ள பகுதிகளில் நினைச்சு பார்க்கணும். இஸ்லாம் என்ன பண்ணுது, அவனுடைய சாய்ஸ்ல விட்டுறது. குளிக்க உனக்கு வசதி இருக்கா, தாராளமா இருக்கா, மனசுல உறுத்தல் இருக்கா, குடிச்சிட்டு போ, இல்லையா பேசாம இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லும் பொழுது இருக்கிறதுக்கு தகுந்தவாறு செஞ்சுக்கிடுவான். கட்டாயம்னு சொன்னீங்கன்னா என்ன தட்டுப்பாடு வந்தாலும் குடிக்க இல்லாட்டாலும் மாடி குளிச்சு ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக போய் இந்த தண்ணியை செலவு பண்ணான்னு சொன்னா, பஞ்ச காலத்திலையும் வறுமை தாண்டவமானக்கூடிய காலத்திலையும் தண்ணி தட்டுப்பாடு உள்ள காலத்திலையும் நிலத்தடி நீர் வற்றி விட்ட காலத்திலையும் அது பெரிய சமூகத்துக்கு சுமையாக மாறும். தண்ணி விலை ஏறும். ஏற்கனவே ஒரு குடம் 3 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கும் பொழுது அன்னைக்கு 10 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய நிலைமையெல்லாம் வந்துடும். அதனால தண்ணீர் என்பது நம்ம ஏதோ காவிரி படுகையில் இருக்கிற காரணத்தினால, ஆற்று பகுதியில் இருக்கிற காரணத்தினால, 20 அடியில் தண்ணி வர்ற காரணத்தினால நம்ம அப்படி திங்க் பண்ணிடக்கூடாது. மனித குலத்தை எல்லாம் கவனத்தில் கொண்டு திங்க் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா இதை கட்டாயப்படுத்தாம இருக்கிறது நல்லது. குளிக்கிறது தப்புன்னு இஸ்லாம் சொல்லல. இந்த சகோதரர் மாதிரி உணர்வு உள்ளவர்கள் யாராவது இருந்தார்களே ஆனால் அந்த வசதி அந்த ஊரில் அந்த சீசன்ல இருக்குமே ஆனால் குளித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது. அதனால வந்து இறந்தவருடைய பாடியை பார்ப்பது தீட்டுன்னு சொல்லக்கூடாது. அதை போய் சந்திக்கிறது தீட்டுன்னு வந்துடக்கூடாது. அதுல இருந்து ஏதாவது நம்ம மேல பட்டா அது ஓகே, அதில் அசிங்க அருவறுப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மட்டும்தான் குளிக்கணுமே தவிர மற்றது குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இறைவன் பெருவெடுப்பு நாள் என்று சொல்லப்படுது. அதுக்கு பிறகு இறைவன் வந்து அரசாட்சியில் அமர்ந்தான் என்று சொல்லுகிறார்கள். இது எது உண்மை என்று சொல்ல வேண்டும். செபாஸ்டியன் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இறைவன் வந்து அந்த பெருவெடிப்புக்கு பிறகு உண்டாகி அப்புறம் அரசாட்சியில் அமைந்தான் என்று சொல்றாங்களே, இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்லுதுன்னு அவர் கேட்கிறார். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கடவுளை நம்புவதற்கு ஒரு இலக்கணம் சொல்லித்தரக்கூடிய ஒரு மார்க்கம். சும்மா கடவுள் ஒருத்தன் இருக்கான்னு சொன்னா மட்டும் பத்தாது. ஃபர்ஸ்ட் இலக்கணம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அவன் எப்போது இருந்தான் என்று அதுக்கு கால வரையறை யாரும் செய்ய இயலாது. அவன் ஆதியிலிருந்தே இருந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு தாய் இல்லை, அவனுக்கு தந்தை இல்லை. அப்ப எல்லாத்தையும் அவன் தான் படைத்தான். அவனுக்கு முன்பு எதுவுமே இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லி இஸ்லாம் வந்து நம்ப சொல்கிறது. அப்போ ஒரு பெருவெடிப்பு என்ற ஒரு நிகழ்ச்சிக்கு பிறகுதான் அவன் உண்டானான்னு சொன்னா அதுக்கு முன்னாடி கடவுளை இல்லைன்னு ஆயிடுது. அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையை இஸ்லாம் வந்து ஏத்துக்கறல. ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தா தான் கடவுள்னு சொன்னா அந்த தாய் தகப்பனை யார் உண்டாக்குனா? கடவுள் தானே எல்லாத்தையும் உண்டாக்குறவரு. அப்ப இந்த தாய் தகப்பனுக்கு பிறந்தவர் தான் கடவுள்னு சொன்னா அதுவும் கடவுளுடைய தகுதிக்கு எதிராக அமைந்து விடுகிறது. அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அவன் தான் அவ்வல் என்றால் அனைத்துக்கும் முதன்மையானவன், அனைத்துக்கும் முன்னாடி இருக்கிறவன் எது? இறைவன் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் தான் உண்டானான் என்பதை இஸ்லாம் மறுக்கிறது. அப்படி உண்டானாலே அவன் இறைவன் கிடையாதுங்க. எல்லாத்தையும் உண்டாக்குனவனா அவன் இருக்கணுமே தவிர அவன் ஒரு காலகட்டம் வரைக்கும் இல்லாமல் இருந்து அப்புறம் ஒரு காலகட்டத்தில் உண்டானான் என்று சொன்னால் அவனுக்கு முன்னாடியே காலகட்டங்கள்லாம் இருந்திருக்குன்னு ஆகுது. அதை யார் படைச்சான்னு கேள்வி வரும். கடைசியில் இது முடிவில்லாமல் ஒரு சங்கிலியாக போய்கொண்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் அவன் இருந்து கொண்டிருக்கிறான், எப்ப இருந்து கேட்க முடியாது, இருந்துகிட்டே இருக்கான். அப்படிதான் நாங்க நம்பணும். அதனால இறைவனுக்கு ஆதி கிடையாது. அதான் எங்களோட நம்பிக்கை. என்னுடைய பேர் பி பக்கீர்சாமி பாங்கல். ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, இந்த ஹஜ்ஜி தண்ணியை போயிட்டு வந்து அந்த ஜம்ஜம் வாட்டரை நீண்ட நாள் வச்சிருக்கிறாங்க. நீண்ட நாள் வச்சிருந்து அதை அவங்களும் பயன்படுத்துறாங்க. நோய் வந்ததுன்னா அதை பயன்படுத்துறாங்க. அக்கம் பக்கம் உள்ள மற்ற பிற சமூகத்தை சார்ந்த மத சகோதர சகோதரிகளுக்கு அதை கொடுக்குறாங்க. ஏன்னா நான் வாங்கியிருக்கேன், அதனால சொல்றேன், குடிச்சிருக்கேன். அப்படி அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த நீர் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அது கெட்டு போகாம இருக்குமா? அது பகுத்தறிவாளத்துக்கு உட்பட்டது ஒன்று தானா? இன்னொன்று, அந்த ஜம்ஜம் தண்ணிங்கிறது வந்து எல்லா நோயும் தீர்க்கக்கூடியது அப்படின்னு சொன்னா அந்த வசனத்துல அது பதிக்கப்பட்டிருக்கா? குர்ஆன்ங்கிற நூல்ல அது பதிக்கப்பட்டிருக்கா? இந்த நீர் எப்படி அவருக்கு வந்தது என்பது கர்ண பரம்பரையா நாங்க காதல கேட்கிறோம். அது எப்படி வந்தது? நபிகள் நாயகம் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது?
அதான் ஒரு சின்ன சந்தேகம் இருந்து அதை பயன்படுத்தினதுனால இருந்தது. ஐயா அவர்கள் விளக்குமாறு கேட்குது. சகோதரர் பக்கீர்சாமி அவர்கள் சவுதி அரேபியாவில் உள்ள மக்காவில் நபிகள் நாயகம் பிறந்த ஊரில் இருந்து ஹஜ்ஜிக்கு போய்விட்டு வரக்கூடியவர்கள் ஜம்சம் என்று சொல்லி ஒரு தண்ணீரை கொண்டு வருவாங்க. அந்த தண்ணீரை பற்றி தான் அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த ஜம்சம் தண்ணீரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய அற்புதம் தான். என்ன அற்புதம்னு கேட்டால், என்ன அற்புதங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும், வரலாறு ரெண்டாவது சொல்கிறேன். இப்போ சவுதி அரேபியா பாலைவனம் என்பது நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். நம்ம ராஜஸ்தான் பாலைவனம் மாதிரி நதிகள்லாம் கிடையாது, அங்கே தண்ணீர் வசதிலாம் இல்லாத ஒரு பாலைவனம் தான் சவுதி அரேபியா. மக்காவும் அது மாதிரியான பாலைவனத்தில் தான் மக்காங்கிற நகரமும் இருக்கிறது. அப்ப பாலைவனத்துல நீர் என்பது ஒரு பெரிய நீர் இருக்கிறதே பெரிய ஆச்சரியம். ஆனா அந்த ஜம்சம்ங்கிற அந்த ஒரு கிணறு இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட வரலாற்றில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் ஆண்டுகளாக அது இருந்துகிட்டே இருக்கிறது. இப்ப நபிகள் நாயகம் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்குமே 1400 வருஷத்துக்கு மேலேயாச்சு. 1400 வருஷமா அந்த கிணறு இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த கிணத்துடைய முக்கியமான அதிசயமான தன்மை என்னன்னு கேட்டா, இப்ப ஹஜ்ஜி போறாங்கல்ல, ஒவ்வொரு வருஷமும் சென்ற வருஷம் எடுத்துக்கிட்டா 22 லட்சம் பேர், இந்த ஆண்டு 25 லட்சம் பேர் போறாங்க. அப்ப 25 லட்சம் மக்கள் அங்க ஒரு நேரத்தில் குழுமுறாங்க. இந்த 25 லட்சம் மக்களும் அதைத்தான் குடிக்கிறாங்க. அந்த ஒரு கிணறு தான், அந்த ஒரு கிணத்துல இருந்து ஒரு நேரத்தில் 25 லட்சம் மக்கள் பாலைவனத்தில், அதுவும் தண்ணியே வராத இடம் எங்கன எடுத்தாலும் பெட்ரோல் தான் வரும். அதை தவிர எங்க தோன்றினாலும் பெட்ரோல் வரக்கூடிய ஒரு மண்ணில் அந்த ஒரு இடத்துல மட்டும் தண்ணி வருது. அந்த தண்ணி கூட எல்லாரும் 25 லட்சம் மக்களும் அதை யூஸ் பண்றாங்க. வேற வேற தேவைகளுக்கும் அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். பத்தாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் 40 லிட்டரு 80 லிட்டருன்னு தண்ணி அடைச்சி வர கொண்டு வந்துடுறாங்க. ஒவ்வொரு ஆளும் அங்க குடிக்கிறது பத்தாதுன்னு சொல்லி 25 லட்சம் பேர் ஒவ்வொரு ஆளும் 80 லிட்டர் 60 லிட்டர்னு செய்யறாங்க, கேன்ல பிடிச்சுக்கிட்டு வர தங்களுடைய தாயகத்தை கொண்டு வர்றாங்க. அப்ப இப்படி ஒன்று அறிவியலுக்கு சாத்தியம் இருக்கா? ஒரு இடத்துல பாலைவனத்துல தண்ணீரே உற்பத்தியாகாத ஒரு இடத்துல அந்த தண்ணி உற்பத்தி ஆகுது. 25 லட்சம் மக்கள் இந்த சீசன்ல. அதே நேரத்தில் ஹஜ்ஜி நேரத்தில் மட்டும் மக்காவுக்கு போக மாட்டாங்க, 11 மாசமும் போவாங்க. இந்த மாசம் போற மாதிரியே தான் 11 மாசம் போவார்கள். அது ஒரு 15 லட்சம் பேர் போவாங்க. உம்ரான்னு ஒரு வணக்கம் இருக்கிறது. அந்த உம்ராங்கிற வணக்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் மாதம் 15 லட்சம் பேர் போயிட்டே இருக்கிறாங்க. எந்த நேரமும் அந்த ஊர்ல 15 லட்சம் பேர் இருப்பாங்க. எந்த நாள்ல நீங்க போனாலும் சரி 15 லட்சம் யாத்திரிகர்கள், உள்ளூர் மக்கள் தவிர 15 லட்சம் வெளியூர்காரர்கள் அங்க இருக்கிறாங்க, பிளஸ் உள்ளூர் மக்கள். அதுபோல ஹஜ்ஜி நேரத்தில் 25 லட்சம் வெளியூர் மக்கள். அப்ப 25 லட்சம் மக்களுக்கு அல்லது 15 லட்சம் மக்களுக்கு காலத்துக்கு தண்ணி சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னா அது எந்த ஒரு விஞ்ஞானிகளாலும் இந்த புதிருக்கு விளக்கம் சொல்லவே முடியல. எப்படி நடக்கும்னு ஒரு வியப்பு தான் ஏற்படுமே தவிர இது எப்படி இந்த இடத்துல எப்படி இது நடக்குது, இது ஃபர்ஸ்ட் விஷயம். இரண்டாவது, அந்த தண்ணியுடைய ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டா, ஜம்சம்ங்கிற தண்ணீருடைய சிறப்பு. இப்ப நம்ம நாட்டில் இந்த குடிபானங்கள்லாம் பாட்டில் அடிச்சு விற்கிறாங்க, குடி தண்ணீர் மினரல் வாட்டர். அது போக இனிப்பு சேர்க்கப்பட்ட பானங்கள் விற்கிறாங்க. இப்ப இதையெல்லாம் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோதனை பண்ணி என்ன பண்ணிட்டான், பூச்சிக்கொல்லி மருந்து கலந்துருக்குன்ட்டானுவோ. எதுல? நம்ம குடிக்கக்கூடிய கொக்கோ கோலா, பெப்சி, இது மாதிரியான பானங்கள்ல வயல்களில் பூச்சிகளை கொள்வதற்காக மருந்து அடிப்போம்ல, அந்த மருந்து அதில் சேர்த்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. ஏன் சேர்த்தாங்க தெரியுமா? ஏன் நம்ம சாவடிக்கிறதுக்கு அவன் சேர்க்கல, எதுக்கு சேர்க்கிறான்னு சொன்னா, தண்ணீரை கொஞ்ச நாளைக்கு நீங்க வச்சீங்கன்னு சொன்னா இயற்கையாவே கொஞ்ச நாள் அது புழு பூச்சிகள் உண்டாயிரும், கிருமிகள் உண்டாயிரும், கெட்டு போயிடும். அப்ப சீக்கிரம் கெட்டு போயிட்டா வியாபாரம் நஷ்டப்படுவான். பூச்சிக்கொல்லி மருந்து சேர்த்து விட்டோம்னு சொன்னா 10 நாளைக்கு தாக்கு பிடிக்கிற தண்ணி 1 மாசத்துக்கு தாக்கு பிடிக்கும். அப்ப கடையில 1 மாசம் வச்சு விற்கலாம். இன்னைக்கு தயாரிச்ச தண்ணீரை நீங்க ஜனவரி 3 வரைக்கும் விற்கலாம். டிசம்பர் 3ல உள்ள தண்ணீரை செய்யலாம், ஜனவரி 3 வரைக்கும் விற்கலாம். எப்ப? அதுல பூச்சி மருந்து சேர்த்தா. சும்மா இயற்கையா தயாரிச்சு கொடுத்தான்னு வைங்க, 3 நாள்ல விற்கலன்னா ரிட்டர்ன் வாங்கணும். புழு பூச்சி வந்துடும், பேடாகி போயிடும், கெட்டு போயிடும். இதுக்காக என்ன பண்றாங்க அவங்க, வர்த்தக நோக்கத்துக்காக வேண்டி அந்த குடிக்கிற பானத்துல கூட பூச்சி மருந்து சேர்க்கிறான். ஏன்?
எந்த ஒரு தண்ணீரும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு இயற்கையாகவே அதிலிருந்து புழு பூச்சிகள் கிருமிகள் இதுகளெல்லாம் உண்டாகி அந்த தண்ணீருடைய தூய்மையை கெடுத்துவிடும். இது ஒரு விஷயம். அப்ப இவ்வளவு சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீர் கூட 3 நாள் 4 நாளைக்கு மேல கெட்டு போயிருது என்கிற ஒரு நிலையில இந்த சம்சம்ங்கிற நீர் இருக்கு பாருங்களேன், அது பல வருஷங்களுக்கு நீங்கள் எடுத்து வைத்திருந்தாலும் கெட்டு போறதே கிடையவே கிடையாது. இது நிதர்சனமாக ஒரு 25 வயசுல ஒரு 30 வயசுல ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போறாருன்னு வைங்க, அவர் ஒரு போயிட்டு தண்ணியை கொஞ்சம் வச்சுக்கிடுவார். எதுக்கு வச்சுக்கிடுவார் தெரியுமா? தான் இறந்த பிறகு அந்த தண்ணீரை ஊற்றி தன்னை கழுவணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் தண்ணீர் எடுத்து. மார்க்கத்தில் சட்டம் அப்படி இல்லை. இஸ்லாத்துல அந்த தண்ணீரால் குளிப்பாட்ட வேண்டும் என்று ரூல் இல்லை. இவரா இந்த ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவர் இவரா என்ன பண்ணுவார்னு கேட்டா, ஒரு 20 லிட்டர் தண்ணி கொண்டு வந்தார்னு சொன்னா ஒரு 1 லிட்டர் ஒதுக்கி வச்சுக்கிறார். எதுக்கு? நான் இறந்த பிறகு இந்த தண்ணீரை கலந்து என்னை குளிப்பாட்டுங்க, அது ஒரு பாக்கியம்னு அவர் நினைக்கிறார். அவர் 25 வயசுல போயிட்டு வந்தவர் 65 வயசுல இறந்து போறாருன்னு வைங்க, 40 வருஷம் அந்த தண்ணி இருக்கும். 40 வருஷத்துக்கு அந்த 1 லிட்டர் தண்ணி வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். அதுல எந்த பூச்சிக்கொல்லி மருந்து கிடையாது, அந்த தண்ணி கெட்டு போறதே கிடையாது, கிருமி உண்டாவது கிடையாது. அப்ப இது என்னத்தினால இது ஏற்படுது? மனிதன் மருந்துலாம் அடிச்சு தயாரிச்சா கூட எவ்வளவு நாளைக்கு பாதுகாக்கல. என்னதான் நீங்க மெடிசன் போட்டு இன்னைக்கு விற்கக்கூடிய பேக்கிங்ல விற்கக்கூடிய உணவுப் பொருள் இருக்க, அது எல்லாத்துலயுமே மருந்து கலக்கிறான், ரசாயனத்தை கலக்கிறான். எதுக்காக வேண்டி? கெட்டு போகாம இருக்கிறதுக்காக வேண்டி. எவ்வளவு நாளைக்கு கெட்டு போகாம இருக்கு? அது கூட 5 நாள்ல கெட்டு போறத 10 நாள்ல கெட்டு போகாம ஆக்கும். அவ்வளவுதான் அது செய்யுமே தவிர காலாகாலத்துக்கும் கெட்டு போகாம இருக்கிற மாதிரியான ஒரு மெத்தடை மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கிறானா? அப்படி கண்டுபிடிச்சா நிறைய பிரச்சனை தீர்வாகி போயிடும். அப்படி கண்டுபிடிக்கல, கொஞ்ச நாளைக்கு இழுத்தடிக்கலாம், நீட்டலாம். ஆனால் இந்த தண்ணியில எந்த கெமிக்கலும் கலக்காம, எந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்காம 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் வரைக்கும் அது கெட்டு போகாமல் இருக்கிறது என்று சொன்னால், கண்ணு முன்னாடி அதுல என்னமோ ஒரு அதிசயம் இருக்கிறது. அது உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது, ஒரு வற்றாத ஒரு ஜீவ நதி மாதிரி உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது, ஒரு அதிசயமாக இருக்கிறது. அது கெட்டு போகாமல் இருக்கிறது இன்னொரு அதிசயமாக இருக்கிறது. பார்த்துக்கிறோம். 3வது என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் சொன்னார்கள், இந்த ஜம்சம் என்ற நீரை எந்த எண்ணத்தில் நீங்கள் அருந்துகிறீர்களோ அந்த எண்ணம் நிறைவேறும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அவருக்கு என்ன செஞ்சிருக்காரு? அதை குடிச்சு நோயா இருந்துச்சு, அதை கொண்டாந்து கொடுத்தார்கள். அதை குடிச்சவன நோய் போச்சுன்னா அவர் சொல்றாரு. அந்த மாதிரியான ஒரு தன்மை இருப்பதாகவும் நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க. இது அந்த தண்ணிக்கு உள்ள தன்மை. அதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய தலைவர்னு சொல்றோம் இல்லையா, அவங்க பிறந்தது மக்காவுல. அந்த ஊர்ல காபான்னு ஒரு ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தை அவங்க கட்டல. அவங்களுக்கு முன்னாடி ஆபிரகாம், இப்ராஹிம் என்று நாங்க சொல்லுவோம். கிறிஸ்தவர்கள் ஆபிரகாம்னு சொல்லுவாங்க. இந்த ஆபிரகாம் என்ற இப்ராஹிம் என்ற தீர்க்கதரிசி அது பாலை மணலாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த காபாங்கிற ஒரு ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்வதற்காக அதுல கொண்டே தன் மனைவி மக்களை குடியமர்த்துகிறார். அங்க ஒரு ஊர் உண்டாகட்டும், அந்த ஊர்ல இருந்து மக்கள் உண்டாகி இந்த ஆலயத்தை என்ன செய்யட்டும், வழிபடட்டும் என்பதற்காக வேண்டி அந்த இடத்துல கொண்டே தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய கை குழந்தையும் கொண்டே குடியமர்த்துகிறார். அவங்க மட்டும்தான் அங்க இருக்கிறாங்க. அப்ப தண்ணீர் தாகத்துல அவருடைய மகன் இஸ்மாயில் நாங்க சொல்லுவோம், இஸ்மவேல் என்று சொல்லி பைபிள்ல சொல்லுவாங்க. அந்த குழந்தை தண்ணீர் தாகத்துல துடிக்குது, பாலைவனத்துக்கு தண்ணி கிடைக்கல. அப்ப அந்த குழந்தையுடைய தாயாரு மலை உச்சியில ஏறி பாக்குறாங்க, ஏதாவது வியாபாரிகள் போறாங்களா, வர்த்தக கூட்டம் போகுதா, அவங்கள்ட்ட ஏதாவது தண்ணி கிடைக்குமா, இப்படி எல்லாம் பாக்குறாங்க. தண்ணி கிடைக்கல. திரும்பி பார்த்தா அந்த குழந்தைக்கு அருகில இறைவனுடைய வானவர்னு சொல்லக்கூடிய தேவதூதர்னு சொல்லக்கூடிய வானவர் அதை தோண்டினார் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அந்த தண்ணீர் தான் இப்ப சமுதம் என்பது. அந்த இடத்துல ஒரு தண்ணீர் வந்த உடனே அதை சுத்தி ஒரு அணை கட்டி அந்த இடத்துல அவங்க வாழ ஆரம்பித்த உடனே தண்ணீர் இருக்கிறத கேள்விப்பட்டு ஒவ்வொருத்தராக குடியேற ஆரம்பிக்கிறாங்க. அதனால் தான் இந்த மக்காங்கிற ஊர் என்ன செய்யுது, அந்த தண்ணியை மையமா வச்சுதான் அந்த ஊரே உருவாகிறது. அப்ப நபிகள் ஆபிரகாம் என்ற தீர்க்கதரிசியுடைய இறை தூதருடைய ஒரு மகனுக்காக வேண்டி கடவுளே அந்த நீரை அந்த இடத்துல உற்பத்தி ஆக்கினார். இறைவனே உற்பத்தி ஆக்கி கொடுத்தார். அது உற்பத்தி ஆகிற இடம் இல்லை, தண்ணீருடைய நீர்நிலைகள் உள்ள இடம் கிடையாது. அந்த இடத்தில் ஒரு மக்கள் உருவாக வேண்டும், அந்த இடத்துல அந்த காபாங்கிற ஆலயம் நின்று நிலைக்க வேண்டும்
என்பதற்காக வேண்டி உருவாக்கினான்னு வருது. அந்த ஆபிரகாம்ங்கிறதுக்கு நபிகள் நாயகத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அது பல ஆயிரம் வருஷங்களுக்கு மேல, நேற்று முந்தா நாள் கிடையாது, பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ஆபிரகாம் வாழ்ந்தார். அந்த அன்றைக்கு தொடர்ந்து அந்த தண்ணீர் இன்றைய தேதி வரைக்கும் வற்றாமல் ஜீவ நதி மாதிரி என்ன செய்து அது உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கிறது, கெட்டு போகாமல் இருக்கிறது, சப்ளை செய்து கொண்டே இருக்கிறது. இன்னும் கோடிக்கணக்கான பேர் போனாலும் கூட அதுல அந்த அளவு குறைவதே இல்லை. அது என்னமோ ஒரு அது கடவுளுடைய தனி ஒரு கருணை இருப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறது. அதான் ஜம்சமுடைய சக்திவேல். இஸ்லாம் இனிய மார்க்கம் என்பதில் 100% உடன்பாடு உடையவர், அவர்களோடு இரண்டரை கலந்தவர். எல்லாம் இனிய மார்க்கம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது ஆட்சி முறை சம்பந்தமாக 2 விதமான ஆட்சி முறைகள் இருக்கின்றன. இந்திய அரசியல் வானிலே முஸ்லிம்களிடம் ஓட்டு வங்கியை மட்டும் கணக்கில் வைத்துக் கொண்டு ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்கிற ஒரு போர்வையிலே நுழைந்து கொண்டு மற்ற அரசியல் கட்சிகளை பின்தள்ளி ஏதோ ஒரு சில இயக்கங்கள் மட்டும் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது போன்று நீங்கள் கேட்காத கோரிக்கைகளை கூட முன்வைத்து உங்களை ஒரு பெரிய சலுகைக்குரியவர்களாக மட்டும் உங்களை தூக்கி நிறுத்தி உங்களுடைய ஆதரவை பெறுவதற்காக மட்டும் செயல்படும் சக்திகளை நீங்கள் அடையாளம் கொண்டு கொண்டிருக்கிறீர்களா? 2 கேள்விகளுக்கும் பதில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவங்க அந்த நிகழ்ச்சியை பத்தி கேட்கறாங்க. இஸ்லாம் இனிய மார்க்கம்னு சொல்றீங்களே, எல்லாமே இனிய மார்க்கம் தானே, அது ஏன் இஸ்லாம் இனிய மார்க்கம் அப்படின்னு தலைப்பு வைக்கிறேன்னு கேட்கறாங்க. இது கேள்வி இல்லாத நிகழ்ச்சி தலைப்பு சம்பந்தப்பட்டது. அதாவது நாம நடத்துறதுக்கு மட்டும்தான் நம்ம பொறுப்பேற்க முடியும். இதே மாதிரி ஐயா போன்றவர் சக்திவேல் போன்றவர் என்ன செய்யணும்னு கேட்டா, இந்து மதம் இனிய மார்க்கம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி எங்களையும் கூப்பிட்டு நீங்கள் இது மாதிரி எங்கள்கிட்ட கேள்வி கேளுங்கன்னு சொன்னால் இப்ப நாங்களும் மனப்பூர்வம் என்ன செய்வோம், அதை கேள்வி கேட்போம். கிறிஸ்துவ சகோதரர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டா, கிறிஸ்துவம் ஒரு இனிய மார்க்கம் அப்படின்னு சொல்லி அவரவருக்கு எது தெரியுமோ அதற்கு ஏற்றவாறு தான் அவருடைய நிகழ்ச்சிகள் நடத்த முடியும். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, இஸ்லாம் மட்டும் இனிய மார்க்கம் நம்ம சொல்லல. இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம்னு சொன்னாலேயே இனிய மார்க்கத்தில் அது ஒரு மார்க்கம்னு தான் அது வார்த்தைக்கே உங்களுக்கு அர்த்தம் வருது. நாம ஒரு குறுகிய எண்ணத்துல கொடுக்கல. ஆனால் இஸ்லாம் இனிய மார்க்கம்னு சொல்லக்கூடிய நம்ம அது சம்பந்தமான சந்தேகங்களை தீர்க்கிற பொறுப்பை நம்ம ஏற்றுக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் மற்றவங்க என்ன பண்ணணும்னு கேட்டால், நல்லிணக்கம் பெருகுவதற்காக வேண்டி ஒவ்வொரு மதத்துக்காரங்களும் எங்களை பத்தி நீங்க என்ன கேட்குறீங்க, நீங்க எது வேணாலும் கேளுங்க, கிறிஸ்தவ மதத்தில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அதை பத்தி கேளுங்க நம்ம நடத்தி கொண்டிருந்தோம்னு சொன்னா, அப்ப கிறிஸ்தவம் இனியமா இருக்கணும் நடத்துக்கு இதே முத்துப்பேட்டையில, இந்து மதம் இனியமா இருக்கும், சீக்கியர்களும் இருப்பார்களே, ஆனால் சீக்கியம் ஒரு இனியமா இருக்கும் நடத்தி அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம்னு சொன்னா குழப்பம் வராது. வேற உள்நோக்கத்தில் அது கொடுக்கப்பட்ட தலைப்பு இல்லை. நமக்கு தெரிஞ்ச இந்து மதத்தை பத்தி என்கிட்ட கேட்டீங்கன்னு வைங்க, அனைத்தும் இனியமாக நான் போட்டேன்னு சொன்னா என்கிட்ட இந்து மதத்தை பத்தி ஏதாவது கேட்பீங்க, எனக்கு தெரியுமா, கிறிஸ்தவ மதத்தை பத்தி ஏதாவது என்கிட்ட கேட்டா எனக்கு தெரியுமா, எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்லேன். அதுக்கு தான் இஸ்லாத்தை பத்தி தான் எங்களுக்கு தெரியும். இஸ்லாத்தை பத்தி உள்ள கேள்விக்கு நம்ம என்ன செய்யறோம், ஒரு வாய்ப்பளிக்கிறோம். இது ஒரு அந்த அடிப்படை தலைப்புக்கு உரிய விஷயம். அவங்க கேள்வி 2 கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு கேட்டா, அதாவது எல்லா மதங்களும் ஒரே கடவுள் கொள்கையை தான் சொல்கின்றன சொல்றாங்கல்ல, அது நம்ம ஒற்றுமையை கருத்தில் கொண்டு ஃபார்மாலிட்டியாக சொல்ற ஒரு சொல். முதல் புரிஞ்சுக்கணும், எதெல்லாம் ஃபார்மாலிட்டிக்கு சொல்றோமோ அது நிலைக்காது, அதனால நன்மை ஏற்படவே ஏற்படாது. எல்லாம் ஒன்று சொன்னா ஒரு மதம் தான் இருந்திருக்கும், வேற வேறையா இருக்கிறதுனால வேற வேற மதமா இருக்கிறது. எல்லாம் ஒரு கொள்கையை சொல்லுது என்பது அது ஒற்று நல்ல எண்ணத்துல ஒரு நம்ம சகோதரத்துவம் வரட்டுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்மளே நம்பாமல் வெளியில் சொல்லக்கூடிய விஷயம். எப்படி உதாரணமா எடுத்துக்கொள்வோம், இப்ப கடவுளுக்கு மனைவி மக்கள் இல்லை, இது இஸ்லாம் சொல்லக்கூடியது. மனைவி மக்கள் இருக்கிறார்கள் ஒரு மதத்துல சொல்லுதுன்னு வைங்க, 2 ஒண்ணா? நேர் மாற்றமானது. கடவுளுக்கு தாய் தகப்பன் இல்லை இஸ்லாத்துல சொல்லப்படுது. ஒரு மதத்துல சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, இவர் கடவுள், இவருக்கு இவர் தகப்பன், இவருக்கு இவர் தாயார்னு சொல்றாங்க. அப்ப 2 எப்படி ஒண்ணாவும்? கடவுளுக்கு தாய் தகப்பன் இருக்கலாம் என்று சொல்வதும் கடவுளுக்கு தாய் தகப்பன் இல்லை என்று சொல்வதும் கண்டிப்பாக வேறுபட்ட 2 கொள்கை. கடவுளுக்கு பிள்ளை இருக்கிறது என்று சொல்வதும் கடவுளுக்கு பிள்ளையே கிடையாது என்று சொல்வதும் நேர் வேறுபட்ட 2 கொள்கை தான். அதை நம்புறவங்க அதுல தான் இருக்க முடியும், இதை நம்புறவங்க இதுல தான் இருக்க முடியும். 2 ஒன்று நம்ம சொல்வது நம்முடைய பரந்த மனசை காட்டும், ஆனால் யதார்த்தம் அது கிடையாது. நல்ல ஒரு எண்ணத்துல சகோதரத்துவ எண்ணத்தில் அந்த வார்த்தையை நம்ம சொல்லிக் கொண்டாலும்
யதார்த்தம்னு ஒன்று இருக்கிறது, அது முரணாகத்தான் நடைமுறையில் மாற்றமாகத்தான் இருக்கிறது. அதே மாதிரி கடவுளுக்கு எந்த தேவையும் கிடையாது, கடவுளுக்கு எந்த பொருளும் கொண்டு போகக்கூடாது, கடவுளுக்கு படைக்கக்கூடாது, கடவுள் தான் நமக்கு தரக்கூடியவராக இருக்கணுமே தவிர நம்மகிட்ட கேட்கிறவர் எப்படி கடவுளாக முடியும் அப்படின்னு ஒரு மதம் சொல்லும். இன்னொரு மதம் சொல்லும், இல்லை கடவுள்னா இதெல்லாம் கொண்டு போகணும், இதெல்லாம் கொண்டு போய் கடவுளுக்கு கொடுத்தா தான் கடவுள் வழிபட்டு முறையை பூர்த்தி அடையும். ரெண்டு ஒன்னா. பள்ளி வாசலுக்கு வந்தால் வீசுலகையும் வெறுங்கையுமா வரணுமே தவிர அது தர்கா வேற பள்ளிவாசல் வேற. தர்காவுக்கு செய்வாங்க, தர்கா இஸ்லாத்தில் இல்லாது, இஸ்லாம் தடுக்கக்கூடியது, இஸ்லாத்துக்கு மாற்றமானது. பள்ளிவாசல் என்பது இறைவனை தொழுகக்கூடிய பள்ளிவாசல் என்பது அதுல ஒண்ணுமே கொண்டு போகக்கூடாது. நம்ம பார்க்கிறோம், கடவுளுக்கு எதையும் கொண்டு போகக்கூடாது என்கிற ஒரு கொள்கையும், கடவுளுக்கு எதையாவது கொண்டு போய் கொடுக்கத்தான் வேணும் அப்படிங்கிற கொள்கையும் ரெண்டு ஒண்ணா. இப்படி நிறைய கடவுள்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்கள்ல இப்ப கடவுள் தூங்குவாரு, தூங்க மாட்டாரு, ரெண்டு ஒண்ணா. சில மதங்களுடைய கடவுளுடைய நம்பிக்கை என்ன, கடவுள் தூங்குவார், தூங்குறதுனாலதான் கடவுளுக்கு அந்த பாடெல்லாம் பாடி என்ன செய்வாங்க, எழுப்புவாங்க, அது அவங்க நம்பிக்கை. ஆனா ஒரு மதம் சொல்லுது கடவுளுக்கு தூக்கமே இல்லை, தூங்குறவர் எப்படி கடவுளா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இப்ப கடவுள் தூங்கவே மாட்டார், கடவுள் தூங்குவார், முரண் இருக்கிறது. அப்ப அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வைங்களேன். அப்ப எல்லா மதங்களுடைய கொள்கைகளுமே ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்டு தான் இருக்கின்றன. மிகச்சில விஷயங்களில் ஒன்றுபட்டிருக்கும். இதுல பொய் சொல்லக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது, சொல்லக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, இந்த பொதுவான அறவுரைகள் இருக்குல்ல, அதுல எல்லா மதங்களும் பெரும்பாலான மதங்கள் அதுல ஒன்றுபட்டிருக்கும். பொய் சொல்லுங்கன்னு ஒரு மதமும் சொல்லாது, திருடுங்க அடுத்தவனை போய் சாவடிங்க அப்படின்னு மதங்கள் சொல்லாது. அந்த மாதிரி விஷயங்களில் ஒற்றுமை இருக்கும். வேற்றுமை எப்படி இருக்கும்னு கேட்டா வழிபடுற முறை, கடவுளுடைய இலக்கணம் அது எப்படி அப்படிங்கிற விஷயங்கள்ல எல்லாம் என்ன இருக்கு, வேறுபாடு இருக்கும். கண்டிப்பாக வேறுபாடு இருக்கிறதுனால தான் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் பலதான் நம்ம இருக்கிறோம். எல்லாம் ஒன்ன சொல்லிடுச்சுன்னா ஒன்னா இருந்துருவோம், வேறைய சொல்றதுனால தான் வேறையாவே நம்ம இருக்கிறோம். நம்ம இப்போதைக்கு என்ன செய்து கொள்ளணும்னா, முஸ்லீம்னா அவங்க நம்பிக்கை தான், அவங்க அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு இந்துக்களை ஜீரணித்துக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்துக்களை அவங்க நம்புறாங்கல்ல, அப்படித்தான் செய்வாங்க. அதையே நம்ம அவங்க நம்பிக்கை எப்படி செய்யறாங்க, நீ அதை பற்றி பிரச்சனை ஆக்குறது நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்துக்களுடைய வழிபாட்டு முறையை நாங்க புரிஞ்சுக்கிறேன்னு, முஸ்லிம்கள் வழிபாட்டு முறையை இந்துக்கள் புரிஞ்சுக்கிறேன்னு, அதுதான் உண்மையாக ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துமே தவிர வேற வேறையா இருக்கிறத ஒன்னொன்னு சொன்னால் கண்டிப்பா நம்ம உள்ள மனசுல வைக்கும் போதே அவனுக்கு தெரியும் ஒண்ணு இல்லையே, வேற எத்தனை இருக்குது, அது ஒண்ணுங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யும், அதுல ஒரு இணக்கம் ஏற்படாது. வேற்றுமையில் ஒற்றுமை தான், வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறதா ஒரு சரியான அடிப்படை. அதனால அனைத்தும் ஒரே கொள்கைங்கிறது ஏற்றுக்கிற முடியாது, வெவ்வேறு கொள்கைகள் இருக்கிறது. அவரவர் சிறந்தது என்பதை அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். இது ஒரு விஷயம். அடுத்தது இரண்டாவது விஷயம், இந்த ஓட்டுக்காக வேண்டி முஸ்லிம்களை அரசியல்வாதிகள் பயன்படுத்துகிறார்கள் ஒரு கருத்து வைக்கிறார்கள். அதுல நாங்கள் 25 ஆண்டு காலமாக நாங்கள் சொல்லிக் கொண்டு வரக்கூடிய ஒரு கொள்கை, சகோதரரும் அதை பிரதிபலித்திருக்கிறார். நாங்களே அதை கண்டுபிடித்து இவங்க முஸ்லிம்களை ஏமாத்துகிறார்கள், அரசியல்வாதிகள் முஸ்லிம்களுக்கு ஒன்றும் செய்யாமலேயே, செஞ்சாலும் மனசு ஆறிவிடும். என்ன செய்வார்கள் கேட்டா, சமுதாயத்துக்கு எந்த நன்மையும் தராத விஷயங்களை செய்து சமய நல்லிணக்கத்தை கெடுத்து விட்டு முஸ்லிம்களுக்கு நல்லது செய்தோம்னு சொல்வார்கள். உதாரணமா எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், இப்ப ரம்ஜான் மாசம் வருது, ரம்ஜான் மாசத்துல நாங்கெல்லாம் நோன்பு வைக்கிறோம். நோன்பு வைக்கும் பொழுது ஒரு வணக்கம், அது ஒரு எங்களுக்கு ஒரு கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு வணக்க வழிபாடு. அதுக்கு அரசியலுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்ப என்ன செய்யறாங்க அரசியல்வாதிகள்னா, நாங்க நோன்பு திறக்கிறோம்னு சொல்லி பள்ளியாசல்ல உட்கார்ந்தா நானும் வர்றேன்னு சொல்லி அரசியல்வாதிகள் நோன்பு திறக்கிறதுக்கு வர்றாங்க. அவங்க நம்பியா வர்றாங்க, நம்பணும் அவங்களும் நோன்பு வச்சிருக்கணும், அவங்களுக்கு அதுல நம்பிக்கையெல்லாம் கிடையாது. எதுக்கு வர்றாங்க, இப்படி போய் நம்ம சேர்ந்துக்கிட்டோம்னா இவங்களை ஏமாத்திடலாம், நம்ம முஸ்லீம் நண்பர் நம்ம நினைக்குவாங்க அப்படின்னு வர்றாங்க. அது அவங்க அப்படி நினைக்கிறாங்க. என்ன ஏற்படுதுன்னு சொன்னா, இந்துக்கள் நினைக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாரு இவரு, அப்ப நாங்க இது காரணமே கிடையாது, நாங்க எங்களை வெறுக்கிறதுக்கு இது காரணமாக்கிறாங்க. நாங்க அவர் விநாயகர் ஊர்வலத்தில் போய் கொழுக்கட்டை திங்க நாங்களா சொன்னோம், நாங்க சொல்ல மாட்டோம். ஆனா என்ன இந்து மக்கள் நினைக்கிறீங்க, அது அங்க மட்டும் போய் நோம்பு கஞ்சி குடிக்கிறாரு, நம்ம வீட்டு பண்டிகை நம்ம இந்துவா இருந்துகிட்டு நம்ம இது வரமாட்டேங்கிறாருன்னு சொல்லி அவரை வெறுக்கிறதுக்கு பதிலாக நீங்க எங்களை வெறுக்கிறதுக்கு அதை ஒரு கருவி ஆக்கிறீங்க. நாங்க என்ன செய்யறோம், 25 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இந்த நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிகள்ல அரசியல்வாதிகளை தயவு செய்து கூப்பிடாதீங்க, அது நமக்கு நன்மையை தராது,
கசப்பு தான் ஏற்படும். இவர்கள் வந்து அந்த கஞ்சியை குடிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை, நம்ம ஒரு போலித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்றோம் ஆயிரும். அவங்க நோன்பை வைக்கிறாங்க, அரசியல்வாதிகள் நோன்பு உண்டா, அவங்களே நோன்பு வைக்காத நேரத்தில் நோன்பு தினத்துக்கு அவங்க ஏன் வர்றாங்க இப்படின்னு நாங்கள் கேட்குறோம். அதே மாதிரி வந்து ஒரு தெரு, ஒரு 4 தெரு இருக்குன்னு வைங்களேன், இந்த தெருவில் ஒரு தெருவுக்கு வந்து ஒரு முஸ்லீம் தெரு பேரை வச்சு விட்டுருவாங்க. சும்மா இருக்கிற ஊரில் வந்து சாதாரணமாக இருக்கிற ஒரு ஊரில் முஸ்லீம்களை திருப்தி பத்திரிக்கை என்ன செய்வாங்க, அப்துல் காதர் தெரு, ராவுத்தர் ஹாஜியார் தெருன்னு போட்டு விட்டுருவாங்க. இது வந்து இதனால எங்களுக்கு என்னங்கிற அந்த தெருவுடைய பேரு ராமசாமி தெருவா இருந்தா எங்களுக்கு என்ன, அப்துல் காதர் தெருன்றா எங்களுக்கு எங்களுக்கு சோறு கிடைக்குதா, எங்களுக்கு கல்வி கிடைக்குதா, எங்களுக்கு வேலை, அதை பத்தி ஒன்றும் செய்யாம என்ன செய்வாங்க, இந்த தெருவுக்கு நான் காகிதம் இல்லத்து மாவட்டம்னு நாங்கள் பெயர் வைக்கவில்லையா, பஸ்ஸுக்கு வந்து நாங்கள் பெயர் வைக்கவில்லையா, நீங்க பஸ்ஸுக்கு பெயர் வச்ச காகிதம் இல்லத்துன்னு பெயர் வச்சா எங்களை எல்லாம் ஓசில ஏற்றிட்டு போவீங்களா? காகிதம் இல்லத்து பஸ்ன்னு விட்டதுனால முஸ்லீம்கெல்லாம் ஃப்ரீயா? அது என்னங்கிற அந்த அந்த காகிதம் இல்லத்துக்கு சொந்தமா அந்த பஸ், இதுல என்னங்கிற இதெல்லாம் மக்களை வந்து ஏமாத்துறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா, இப்படிலாம் செய்யாதீங்க. எங்களை நாங்கள இதெல்லாம் கேட்டோம், நாங்கள தெருவுக்கு பேர் வைக்க சொன்னோம், நாங்கள பஸ்ஸுக்கு பேர் வைக்க சொன்னோம், இந்த மாதிரியான குறுகிய வேலைகள்லாம் நீங்க செஞ்சு எங்களுக்கும் பிற சமுதாய மக்களையும் கசப்பு ஏற்படுத்தாதீங்க. உருப்படியான விஷயங்கள் என்ன, மீலாது விழாக்கு லீவு விடுவோம். லீவு யாரு கேட்டா, லீவை குறைக்கணுங்கிறதா எங்க கொள்கையை. நாட்டில் வந்து அதிகமான லீவு இருக்கக்கூடிய நாடுகள்ல நம்ம நாட்டை வளர்க்கணும். இருக்கிற வாரத்தில் ஒரு நாள் லீவு போதுமானது. பண்டிகை இருக்கிறனால சொந்த ரிஸ்கில் எடுத்துக்க என்கிற அளவுல செஞ்சா கூட நல்லது. அந்த அளவுக்கு தான் மற்ற நாடுகள் எல்லாம் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யறாங்க, அதுக்கு லீவு விடலையா, இதுக்கு லீவு விடலையான்னு காகிதம் எழுத்துக்கிறாங்க, விடுமுறை விடலையான்னா அதுக்கு விடுமுறை விட்டா எங்களுக்கு என்ன? அதனால அப்ப நாங்க கேட்பதெல்லாம் என்னன்னு கேட்டா, அரசியல்வாதிகள் வந்து முஸ்லீம் ஓட்டு வங்கிங்கிற நினைத்து கொண்டு எங்களுக்கு பயன் தராத விஷயங்களை சொல்லி எங்களுடைய ஓட்டை பெற பார்க்கறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம், இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள்ல 50% மேல இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்கள். இன்னைக்கு பல கோபால் சிங் கமிட்டியோட அறிக்கை, இப்ப இந்த சச்சார் கொடுத்திருக்காருல, அந்த அறிக்கையெல்லாம் தெளிவா சொல்லுகிறது, வறுமை கோட்டுக்கு கீழே அதிகமா இருக்கிறவங்க யாருன்னு. நீங்க முத்துப்பேட்டை மாதிரி பகுதிகளில் இருக்கிற இந்து சகோதரர்களுக்கு இதை புரிஞ்சுக்கிற இயலாது. இவங்க எல்லாம் வெளிநாட்டுகளில் போய் இருக்கிற காரணத்தினால அங்கேயும் 300 ரூபா சம்பளம் வாங்குவாங்க. அந்த 300 ரூபாய்க்கு இங்கே 3000 ரூபாய் மதிப்பு. அதனால கொஞ்சம் அப்படி அவங்க ஒரு மினுமினுப்பா இருக்கிற மாதிரி காட்டி கொள்ளலாமே தவிர, அங்க 1000 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க, இங்கே கொடுக்குற மாதிரி. அந்த 1000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் மதிப்பா போயிடும். அங்கேயும் ஒரு டிரைவர் எவ்வளவு சம்பாதிப்பாரு, 1000 ரியால் தான் கொடுப்பாங்க அதிகபட்சமா போனா. அதுக்கு நம்ம நாட்டில் 12,000 ரூபாய் 10,000 ரூபாய் மதிப்பு. அதனால ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி முத்துப்பேட்டை உங்களுக்கு தெரியுமே தவிர, இந்த முத்துப்பேட்டை மாதிரி ஊர்கள் 5% இருக்காது. 95% மக்கள் சிவகாசியில் போய் பாருங்க, முஸ்லீம் இருக்கிறாங்க, எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. நாகர்கோவிலில் போய் முஸ்லீமை பாருங்க, மதுரையில் வந்து பாருங்க முஸ்லீமை. ஒண்ட குடிசை இல்லாம இலவச வீடுன்னு கொடுக்குறாங்க, முஸ்லீமு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இலவச வேட்டி சிலைன்னு கொடுக்குறாங்க முஸ்லீம். அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, கொஞ்சம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி முஸ்லீம்களை தான் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களே தவிர, இஸ்லாம்ங்கிற அடையாளம் இல்லாம, இஸ்லாம்னே தெரியாம சேரியோட சேரியாக வாழக்கூடிய எங்கள் மக்கள் வந்து அதிக எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் தூக்கி விடுவதற்கு இந்த 55 வருஷத்துல ஒண்ணுமே செய்யல. எந்த ஒரு அரசாங்கம் வந்த பிறகும் கூட முன்னேற்றத்துக்கு எந்த ஒரு திட்டமும் வகுக்கல. இப்பதான் இந்த கமிஷன்களை போடுறாங்க, அவங்க புள்ளி விவரம் காட்டி எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதை விட்டுருங்க, முஸ்லீம் வாக்கு வங்கின்னு சொல்றீங்களே. இப்ப சட்டசபையில வந்து 234 உறுப்பினர்கள் முஸ்லீம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நான் கேட்கிறேன், நீங்க நெஞ்சில கை வச்சிருந்த முஸ்லீம்களை நல்லா நடத்துற அரசியல்வாதிகளா இருந்தா, இப்ப நாங்க வந்து 13% இருக்கிறோம்ல, நான் தமிழகத்துல 13% இருந்தா 100க்கு 13 முஸ்லீம் இருக்கணும்ல, 200க்கு 26 பேர் இருக்கணும்ல, ஒரு 34க்கு ஒரு 5 இருக்கணும்ல, அப்ப ஒரு 30-32 எம்எல்ஏ இருக்கணும்ல. இந்த சுதந்திரம் அடைஞ்சதுல எப்ப 32 எம்எல்ஏ இருந்தாங்க? முஸ்லீம் எம்எல்ஏக்கள் 234ல 200 வைத்துக் கொண்டு 34 முஸ்லீம் கொடுத்தாங்கன்னு சொன்னா, ஏதோ முஸ்லீம் அவங்க ஒரு அந்தஸ்தா வச்சுக்கிறாங்க, எங்களை பத்தி 4 பேர் பேசுறதுக்கு நினைக்கலாம். எவ்வளவு பேரு போன சட்டசபை எடுத்து 5 பேர், இந்த சட்டசபை எடுத்து 6 பேர். இதான் எங்க பங்கா? இதுதான் யதார்த்தமான நிலைமை. பஞ்சாயத்துகளை நீங்க எடுத்து பாருங்க, பாராளுமன்றத்தை எடுத்து பாருங்க, எல்லாம் அப்படி படித்தவர்களுடைய கணக்கு எடுத்து பாருங்க, அரசாங்கம் வேலை பார்க்கிறவங்களுடைய கணக்கு எடுத்து பாருங்க, 2% இருக்கிறாங்க முஸ்லீம்கள். வந்து IAS IPS தேர்வுகள்ல அத வேலையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 100க்கு 2 200 பேர் இருந்தார்களே, ஆனால் அதில் 5 முஸ்லீம் இருக்கிறார்.
இது ஒரு சமுதாயத்துக்கு வந்து இவர்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, இதெல்லாம் நாங்கள் மக்கள்கிட்ட சொல்றோம். நம்மளை ஏமாத்தி பேசி பசப்பி அரசியல்வாதிகள் வந்து செய்யறாங்களே தவிர நமக்கு ஒரு நன்மையும் இல்லை. மற்ற மக்கள் என்ன செய்யறாங்க, நிறைய முஸ்லீம்களுக்கு செய்யறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. இலவச வேட்டி சேலை முஸ்லீம் கொடுத்து நீங்க நெஞ்சில கை வச்சு பாருங்க. இப்ப நீங்க பாத்துருக்கீங்களா? இந்த சமத்துவபுரம் கட்டி கொடுத்தாங்களே, அதுல வந்து மத அடிப்படையில் ஏதாவது பிரிச்சு கொடுத்தாங்களா? மொத்த சமத்துவபுரத்தில் 4 முஸ்லீம் இடம் கொடுத்துருக்காங்க, மொத்தம் நாட்டில் உள்ள அவ்வளவு சமத்துவபுரத்திலையும். அப்ப இப்படித்தான் இருக்கு. அந்த ஐயா அவர்கள் பாக்குறாங்கல்ல, இந்த பார்வை தான் அரசியல்வாதிகள் இருக்கிறது. நம்ம என்ன கேட்கிறோம்னா, எங்க மக்களுக்கு கொடுங்கன்னு கேட்கிறோம். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அப்துல் சமதுக்கு நான் கொடுக்கவில்லையா, லத்தீஃபு கொடுக்கவில்லையா, அபுல் கலாமுக்கு ஜனாதிபதியா கொடுத்த எனக்கு என்ன, என் புள்ள படிக்கணும். நாங்க எங்க ஊர்ல முத்துப்பேட்டில் உள்ள மக்கள் நாங்க படிக்காம இருக்கிறோம். நாம கேட்பது என்னன்னு கேட்டா, எங்கள்ல உள்ள ஒரு பெருமுகரை பிடித்து தலைவனாக்குவது என்பது மற்ற மக்களுக்கு வெறுப்பை உண்டாக்குதே தவிர, ஜனாதிபதியில உங்களுக்கு தந்துட்டு வந்துட்டீங்க, அவர் ஜனாதிபதியா ஆனதுனால் எங்களுக்கு ராமேஸ்வரம் முஸ்லிம்களுக்காவது நன்மை கிடைச்சிட்டா, நாங்க என்ன கேட்கணும், படிப்பு எங்க மக்களுக்கு தாங்கன்னு கேட்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவரை மந்திரியாக்கலையா, இவருக்கு வாரியம் கொடுக்கலையா, இவரை தலைவராக்கலையான்னா அவர் தலைவராக சம்பாதிச்சுட்டு போவாரு. நம்ம என்ன கேட்கிறோம், 8ஆம் கிளாஸ் மேலே எங்களுக்கு தாண்ட முடியல, அதுக்கு என்ன? இதான ஒரு சமுதாயத்துக்கு சேர நன்மை. 8ஆம் கிளாஸுக்கு மேல நாங்க தாண்ட முடியலன்னு கேட்கிறோம். மக்களாகிய எங்களுக்கு உள்ளது தாங்கிறது தான் சரியான கோரிக்கையா இருக்குங்கிற அடிப்படையில் மக்கள் ஐயா சொல்றபடி கொடுத்துருக்காங்க. ஜனாதிபதி அபுல் கலாம சொல்றாங்க. அபுல் கலாம் மட்டும் இல்ல, 3 ஜனாதிபதி இந்தியாவில். உலகத்தில் எந்த நாட்டிலையும் அப்படி இருக்க முடியாது. மதச்சார்பற்ற ஒரு நாட்டில் ஜாகிர் ஹுசேன் ஜனாதிபதியாக இருந்தார், ஃபஹ்ருதீன் அலி அகமது ஜனாதிபதியாக இருந்தார், இப்போது அபுல் கலாம் ஜனாதிபதியாக இருக்கிற 3 ஜனாதிபதி வந்திருக்கிறாங்க. அதுதான் டேஞ்சர் நாங்க சொல்றோம். இது யாரும் உங்கள்கிட்ட கேட்டா, அதை கொடுத்தா எங்களுக்கு என்ன நன்மை? எங்க மக்கள் நீங்க ஜனாதிபதியெல்லாம் ஆக்க வேணாம், முத்துப்பேட்டையில் இருக்க 20% முஸ்லீம்களுக்கு படிப்பு கொடுங்க, 20% முஸ்லீம்களுக்கு வேலையை கொடுங்க. இந்த வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறாங்கல்ல, அந்த எண்ணிக்கையை குறைச்சி உள்நாட்டிலே அவங்க இருந்து சம்பாதிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை எங்க மக்களுக்கு தாங்கன்னு கேட்கிறோம். இந்த வேறுபாட்டை நாங்கள் விளக்கிக் கொள்கிறோம். ஐயா சக்திவேல் அவர்கள் வந்து சுட்டிக்காட்டின அடிப்படையில் ஓட்டு வங்கியாக பயன்படுத்துறது நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். அதே மாதிரி ஐயா பெரியவர்கள் குறுக்கிட்டு சொன்னாங்களே, இந்த மாதிரியான கௌரவங்கள்லாம் நாங்கள் மறுக்கவே இல்லை. ஆனால் நாங்கள் எங்க பார்வை என்னன்னு கேட்டா, அதனால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை பாதிக்கப்படுகிறது. பெருந்தனக்காரர்களுக்கு கொடுக்கறதை விட்டுட்டு பொதுமக்களுக்கு தாங்க. தஞ்சாவூர்ல வந்திருக்கேன் நான். கிஷோர் குமார் என் பேரு. இஸ்லாம்ல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அநியாயமும் அக்கிரமும் அதிகரிக்கும் போது நபிமார்கள் அனுப்புனாங்க. இப்போது அதே மாதிரி அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இன்னும் நபிமார்கள் யாரையும் இன்னும் அனுப்பல? சீர்திருத்தங்கள் வருவாங்களா? அதாவது அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, அநியாயமும் அக்கிரமும் அதிகரிக்கக்கூடிய நேரத்தில் இறைவன் வந்து தூதர்களை, நபிமார்கள் நாங்கள் சொல்றோம் இல்லையா, நபிகள் நாயகம் மாதிரி, அது மாதிரியான ஆட்களை அனுப்புவார் என்று சொல்றாங்களே. இப்பவும் அநியாயம் அக்கிரமம் ஜாஸ்தியா தானே இருக்குது. இப்ப எதுக்கு நபிகள் நாயகம் மாதிரி ஒருத்தர் வரல? இந்த உலகத்தில் நிறைய அநியாயம் தப்புலாம் நடக்குதுல்ல, அப்ப அதை சரி பண்றதுக்கு வரணுமா இல்லையா அப்படின்னு அவர் கேட்கிறார். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஆதம் என்பவர் முதல் மனிதர். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் முதல்ல கடவுள் படைச்சது வந்து ஆதம். அவர் வழியாகத்தான் நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், பல்கி பெருகி இருக்கிறோம். அவர்ல இருந்து ஆரம்பித்து முகமது நபி வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தூதர்களை கடவுள் அனுப்பிக்கிட்டே இருந்தார். தூதர்னா அனுப்புறது கிடையாது, மனிதர்கள்ல இருந்து ஒருத்தரை தேர்வு செய்து நீ வந்து என்னுடைய செய்தியை சொல்லு அப்படின்னு வந்து நியமிப்பார். எல்லாம் மனிதர்கள் அங்கிருந்து வானத்திலிருந்து அனுப்புறது கிடையாது. தூதர்கள் என்று சொல்றவங்களும் ஒரு தாய் தந்தைக்கு தான் பிறக்குவாங்க. இந்த தூதர்கள் வந்து எல்லா மொழிகளுக்கும் அனுப்பப்பட்டார்கள் இஸ்லாம் சொல்கிறது. தமிழ் மொழியில கூட நிறைய தூதர்கள் வந்திருப்பாங்க. தமிழ் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி, மலையாள மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி மலையாள மொழி பேசக்கூடிய தூதர்கள் வந்திருப்பார்கள். பேர் நமக்கு தெரியாம இருக்கலாம். குர்ஆனும் அப்படி சொல்லுகிறது, எல்லா மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் நம்ம தூதர்களை அனுப்பி இருக்கிறோம். இது அரபு மக்களுக்கு மட்டும் நாங்கள் அனுப்பல, எல்லா மொழி பேசக்கூடிய மக்களுக்கு நம்ம தூதரை அனுப்பி இருக்கிறோம் என்று குர்ஆனும் சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் இந்தியாவில் எத்தனையோ மொழிகள் இருக்கிறது. அத்தனை மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் கண்டிப்பாக அவங்கவுங்க மொழியில அந்த மக்களை நல்வழிப்படுத்தக்கூடியவர்கள் வந்தார்கள் என்று நாங்கள் நம்ப வேண்டும். அதே நேரத்தில் அப்படி வந்தவர்களை எல்லாம் அந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, கடவுளாக்கி விட்டாங்க. கடவுளுடைய தூதர் தான் அவர் சொல்லுவாரு, கடவுளை வணங்குங்கன்னு சொல்லுவாரு. என்ன நடக்கும் கேட்டா, அவரை மதிக்கக்கூடிய அந்த மக்கள் அவருடைய மரணத்திற்கு பிறகு அவரையே கடவுள், அதனால நிறைய கடவுள் வந்தது.
நிறைய கடவுள் எப்படி உருவாகுதுன்னு கேட்டா, கடவுளை மட்டும்தான் நீங்க வழிபடணும்னு யாரு சொன்னாங்களோ அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, கடவுளாக ஆக்கிடுவாங்க. அது மனிதன்ட்ட ஒரு நோய் என்று கூட நீங்க சொல்லலாம். ஏன்னு கேட்டா, யாரெல்லாம் ஒரு பிரமுகர் ஆகிடுறாங்களோ, மதிக்கத்தக்கவங்களை ஆகிடுறாங்களோ, அவங்கள வழிபடணும்ன்றது மனுஷன் நோயாகவே என்ன செய்யுது, குடிகொண்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா பாருங்க, கடவுளை இல்லைன்னு தானே சொன்னாரு பெரியார்லாம். அவர் கூட இன்னைக்கு வழிபாடு செய்யப்படுறாரா இல்லையா? அண்ணாதுரை அண்ணா இருக்காரு, அவர் என்ன ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னாலும் அவர் கடவுள் வழிபாடுல நம்பிக்கை இல்லாதவர் தான். ஆனா அங்க போய் நீங்க பாத்தீங்கன்னா பத்தி சாம்பிராணிலாம் வச்சு அவருடைய சமாதியில என்ன செய்யுது அந்த வழிபாடு. அவர் கடவுளே இல்லை மதமே இல்லைன்னு சொன்ன ஒருத்தர் கூட கடவுளாக மாறிடுறாரு. இப்படி எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் பொழுது நபிகள் நாயகத்தை இறைவன் என்ன செய்யறான்னு கேட்டா, இவர் தான் இறுதி தூதரு, இவருக்கு பிறகு யாரும் தூதர் வரமாட்டார். அவருக்கு முந்தி வந்துகிட்டே இருந்தாங்க, கடைசியா ஒருத்தரை அனுப்பி இனிமே ஆள் அனுப்புற விளையாட்டு கிடையாது, இவர் தான் கடைசி என்று நபிகள் நாயகத்தை இறுதி தூதர் என்று இறைவன் டிக்ளேர் செஞ்சுட்டான். அப்ப இறுதி தூதர் என்பதற்கு அறிவுபூர்வமா நீங்க சிந்திச்சு பார்த்தால் கூட அவர் இறுதி தூதர் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ள முடியும். எப்படி ஒப்புக்கொள்றது? இப்ப நபிகள் நாயகம் இறந்து போய் 1400 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நீங்க யாராச்சும் நபிகள் நாயகத்துக்கு சிலையை பாத்தீங்களா? எங்கேயாவது சிலை இருக்கா உங்களுக்கு? இல்ல. நபிகள் நாயகத்தை கும்பிடக்கூடிய வழிபடக்கூடிய மக்களை பாத்தீங்களா? இறை தூதர் எதுக்கு அனுப்பணும்? அவரையே கடவுளாக்கிட்டாங்கன்றத வேற ஆள் வரணும். இப்ப நான் இறை தூதர் வர்றேன்னு வைங்க, என்னைய மக்கள்லாம் கடவுளாக்கிட்டாங்கன்னு வைங்க, எனக்கு பிந்தி வேற ஆள் அனுப்பி திருத்தணும். அப்ப நபிகள் நாயகத்துக்கு முந்தி வந்த எல்லாரும் கடவுளாகி போயிட்டாங்க, ஆக்கப்பட்டாங்க. கடவுளை வணங்குங்கன்னு அவங்க சொன்னாங்க, சொன்னவங்களே கடவுளாக்கி விட்டாங்க. ஆனா நபிகள் நாயகம் மட்டும்தான் இன்னைக்கு இவ்வளவு ஆண்டு ஆன பிறகு கூட அவங்களுக்கு சிலை கிடையாது. அவங்கள நாங்கள் கும்பிட மாட்டோம். எங்களுக்கு நல்லது கெட்டது தேவை ஏற்பட்டால் நபிகள் நாயகமே நீங்க தான் எங்களை காப்பாற்றன்னு நாங்கள் கேட்க மாட்டோம். அவங்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்குவோமே தவிர கடவுள் அல்லாவை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம். நபிகள் நாயகத்தை மதிப்போம், வணங்க மாட்டோம். அப்ப நபிகள் நாயகம் எந்த நோக்கத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த நோக்கம் இன்றைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து மாற்றணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம். இரண்டாவது விஷயம், கடவுள் என்ன செய்வார்னு கேட்டா, இறை தூதர்கள் வர்றாங்கல்ல, மக்களுக்கு நல்வழிப்படுத்துவதற்காக வேதம்னு ஒன்று கொடுப்பார். கடவுள் என்ன செய்வாரு, இதன் அடிப்படையில் நீங்கள் மக்களுக்கு நல்வழி காட்டுங்க என்று வேத புத்தகத்தை கொடுப்பார். அந்த வேத புத்தகத்தை வைத்துத்தான் இறை தூதர்கள் மக்களை நல்வழிப்படுத்துவாங்க. இந்த இறை தூதர்கள் போன பிறகு வேத புத்தகத்தை என்ன செய்வாங்க தெரியுமா? மதவாதிகள் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறாங்க. தங்கள் சம்பாதிக்கிற மாதிரி, மக்களை ஏமாத்துற மாதிரி, தங்களுக்கு புகழ் வர்ற மாதிரி சில வசனங்களை நீக்கிட்டு சில வசனங்களை சேர்த்துக்கிடுவாங்க, கைவரிசையை காட்டிடுவாங்க. வேதங்கள் அன்றைக்கு இறைவன் எப்படி கொடுத்தாரோ அப்படியே பாதுகாக்கப்பட்டதாக இருந்தது கிடையாது. ஏன் அப்படி ஆகுது? கடவுள் கொடுத்ததையே பாதுகாத்து வச்சிருந்தா இப்படி ஏற்படாது. அப்ப வேதங்கள்ல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு வருஷத்துக்கு ஒரு எடிஷன் போடுறாங்க. ஒரு போன வருஷத்துல எடிஷன்ல இருந்து இந்த வருஷம் காணா, 5 வருஷத்துக்கு ஒருக்கா மாத்துறாங்க. அமெரிக்காவில் உள்ளது ஒரு மாதிரியா இருக்குது, இங்கிலாந்துல உள்ளது ஒரு மாதிரியா இருக்கிறது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டா, கடவுள் எப்படி கொடுத்தார் என்று நாங்க நம்புறோமோ அது இன்னைக்கு வரைக்கும் மாறவே இல்லை, ஒரு திருத்தமும் ஏற்படல. முகமது நபி இப்ப இருந்து அந்த வேதத்தை வாங்கி தந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஃப்ரெஷ்ஷாக, அது பசுமையாக பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்குது? இந்தியாவில் அடிக்கிற குர்ஆனை எடுங்க, பாகிஸ்தானில் அச்சடிக்கிற குர்ஆனை எடுங்க, அமெரிக்காவில் அச்சிருக்கிற குர்ஆனை எடுங்க, சவுதி அரேபியாவில் அச்சிருக்கிற குர்ஆனை எடுங்க, ஒரே மாதிரியா இருக்கு எல்லாமே, எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. 2006 அச்சிட்ட குர்ஆனை எடுங்க, 2000 அச்சிட்ட குர்ஆனை எடுங்க, 1900 அச்சிட்ட குர்ஆனை எடுங்க, கிபி 1000 அச்சிட்ட குர்ஆனை கூட எடுங்க, எல்லாம் வளமாக இருக்கும். இதுல 2 வரி காணா, இதுல 2 வரி சேர்ந்து இருக்குது, இதுல 2 கூட்டி விட்டாங்கன்னு சொல்ல இயலாது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் காலத்தில் அவங்களுக்கு அடுத்த காலத்தில் தொகுக்கப்பட்ட குர்ஆன் இன்றைக்கும் மியூசியங்களில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எங்க பாதுகாக்கப்பட்டிருக்கிறது? ரஷ்யாவில் இருக்கக்கூடிய தாஷ்கண்ட் என்ற ஒரு நகரத்தில் ஒரு பெரிய மியூசியம் இருக்கிறது. அந்த மியூசியத்தில் நபிகள் நாயகம் காலத்தில் அடுத்த காலத்தில் எழுதப்பட்ட தொகுக்கப்பட்ட குர்ஆன் இன்றைக்கும் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரியான ஒரு பிரதி துருக்கி நாட்டில் இஸ்தம்பூல் சொல்லக்கூடிய, இப்ப இஸ்தம்பூல் ஸ்காட்லாந்து யூரோப்னு சொல்லுவாங்க, அந்த நகரத்தில் உள்ள பெரிய மியூசியம் இருக்கிறது, அருங்காட்சியகம். அதுல அங்க ஒரு பிரதி இருக்கிறது. அந்த பிரதி எடுத்துக்கொண்டு
முத்துப்பேட்டையில் ஒரு முஸ்லீம் வீட்டில் இருக்கிற பிரதி எடுத்துக்கொண்டு ரெண்டையும் வாசித்தால் ஒரே மாதிரியா இருக்கும். 1400 வருஷத்துக்கு முந்தின பிரதி இன்னைக்கு இருக்கிறது, அதை கையில் எடுத்துக்கிறங்க. என் வீட்டில் வச்சுக்கிற அந்த பிரதி எடுத்துக்கிறங்க. ரெண்டையும் வாசித்தால் ரெண்டுக்கு வேறுபாடு இருக்காது. அப்ப நமக்கு என்ன தெரியுது? நபிகள் நாயகத்துக்கு வழங்கப்பட்ட குர்ஆன் ஒரு அச்சரம் பிசகாமல் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கு. எத்தனை வருஷம் மாறினாலும், இத்தனை கால மாற்றங்கள் ஏற்பட்டாலும் குர்ஆன்ல எந்த ஒரு சேஞ்சும் வரல. இறை தூதர் எதுக்கு வரணும்? கடவுள்கிட்ட இருந்து செய்தியை வாங்கி மக்களுக்கு தருவதற்கு தான். செய்தி தான் இந்த இருக்குது பத்திரமா. செய்தி பத்திரமா இருக்கும் பொழுது அதையும் ஒரு ஆள் வரணும். நம்மள இந்த செய்தியை வச்சுட்டு நீங்க எல்லாரும் இறை தூதர்களா கொண்டு போங்க, இந்த அருக்கு கடவுள் செய்தி, இந்த அருக்கு பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த செய்தியை வைத்துக் கொண்டு தீமைகளை ஒழிக்கலாம். அக்கிரமங்கள் தலையெடுத்தால் அந்த அக்கிரமங்கள் எந்த அருக்கு கடவுள் சொல்றாரு, இதன்படி நடங்க அப்படின்னு சொல்றதுனால ஒருத்தரை மறுபடியும் தூதராக அனுப்ப வேண்டிய தேவை இப்ப இல்லை. அன்னைக்கு தேவை இருந்தது. இதான் காரணம். என் பேர் கோபு சார், பெரியவாந்தலம். இஸ்லாம் ஒரு இணைய மார்க்கம். இந்த இணைய மார்க்கத்தில் இருந்துகிட்டு இஸ்லாமியர்களே அடிச்சுட்டு இருக்காங்க. அது இஸ்லாமத்தை பின்பற்றவங்களுக்குள்ளே ஏன் இப்படி ஒரு பிரிவு வருது, ஏன் இப்படி ஒரு சண்டை வருது? இதுவும் நிறைய மக்கள்கிட்ட உள்ளத்துல உள்ள ஒரு கிடக்கையைத்தான் சகோதரர் வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்றாருன்னா, இனிய மார்க்கங்கிறீங்க, உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறீங்களே, முஸ்லீம்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியிலேயே சண்டை சச்சரவுக்கு என்ன காரணம்னு கேட்கிறாரு. அவர் சுருக்கமா கேட்டாலும் நிறைய விழாவாரியை இதுக்குள்ள கொண்டு போகலாம். நீங்க இப்ப ஈராக்குக்கும் சண்டை. ஈரான் யாரு? அவங்களும் முஸ்லீம் தான். ஈராக் யாரு? அவங்களும் முஸ்லீம்கள் தான். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் தொடர்ச்சியாக என்ன செஞ்சு போர் நடந்தது. அதே மாதிரி ஈராக்கில் இருக்கக்கூடிய சதாம் ஹுசேன் தான் போய் குவைத் ஆக்கிரமிச்சார். குவைத்தும் முஸ்லீம் நாடு தான், ஈராக்கும் முஸ்லீம் நாடு தான். ஒரு முஸ்லீம் நாடு என்ன செய்யுது, இன்னொரு முஸ்லீம் நாட்டை போய் தாக்குது. அதே மாதிரி பாகிஸ்தான்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, முஸ்லீம்ல உள்ளவன் ஒரு பிரிவுக்காரன் இன்னொரு பிரிவுக்காரனுடைய பள்ளிவாசல் போய் குண்டை வைக்கிறான். இவன் அவனை தாக்குறான், அவன் இவனை தாக்குறான். அங்க அடிச்சுக்கிட்டு சாவுறது 2 பேரும் முஸ்லீமா தான் இருக்கிறான். நீங்க எல்லாம் முஸ்லீம்னு சொல்றீங்க, அடிச்சுக்கிறீங்களே அப்படின்னு கேட்கிறாரு. கேள்வி அழகான கேள்வி தான். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இஸ்லாம் என்பதை ஒரு சாதியை போலத்தான் முஸ்லிம்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இஸ்லாம் என்பது ஒரு கொள்கையை நம்புவது, அதன்படி நடப்பது, அதுதான் இஸ்லாம்னு உங்களுக்கு தெரியல. முஸ்லிமான தாய்க்கும் முஸ்லிமான தகப்பனுக்கும் பிறந்தமா நம்ம முஸ்லீம் இப்படின்னு விளங்கி இருக்கிற காரணத்தினாலதான் அவர்கள் பல கூறுகளாக பிரிந்து அடித்துக் கொண்டு கிடக்கிறார்கள். ஒரு அடிப்படை குர்ஆன்ல உள்ளதுதான் இஸ்லாம், நபிகள் நாயகம் சொன்னதுதான் இஸ்லாம்ங்கிற அடிப்படைக்கு வந்து விட்டார்களே. ஆனால் கண்டிப்பாக ஷியா கிடையாது, சன்னி கிடையாது, லெப்ப கிடையாது, ராவுத்தர் கிடையாது, மரைக்காயரு, லெப்ப, தக்னின்னு சொல்லப்பட்டிருக்குதா? ஷியா சன்னின்னு குர்ஆன்ல இருக்குதா? குர்ஆன்ல இருக்கிறது முஸ்லீம் தான் இருக்கிறது. நீங்க எல்லாரும் ஒரு இறைவனை நம்புங்க, அவனுக்கு பயந்து நடங்க, கடவுளை மட்டும் வழிபடுங்க, வேற யாருக்கும் நீங்க ஒர்ஷிப் பண்ணாதீங்க, இந்த மாதிரி தான் குர்ஆனுடைய போதனை இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையை மறந்து விட்டு அவங்கவுங்க பாரம்பரியத்தின் அடிப்படையில் இஸ்லாத்தை புரிஞ்சுக்கிட்ட காரணத்தினாலதான் இந்த சண்டை சச்சரவுகள்லாம் நடக்கிறது. புரிந்துணர்வு தான் இதுக்கு காரணமே தவிர இஸ்லாம் ஒரு காலத்திலையும் இந்த பிரிவினையையும் முரண்பட்டு கிடக்கிறதையும் அங்கீகரிக்கவே இல்லை. இப்ப நம்ம இங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் கூட எங்களையே நிறைய முஸ்லீம்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க. நிறைய முஸ்லீம்கள் இப்ப நிறைய மாற்றங்கள் வந்துருச்சுங்க. நாங்க அந்த தர்காவை எதிர்ப்போம். எதுக்கு தர்காவை எதிர்க்கிறோம்? இஸ்லாம்னா லா இலாஹ இல்லல்லாஹ் தான் இஸ்லாம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. தர்காங்கிறது என்ன? ஒரு மனிதர் இறந்து போயிருப்பாரு, அவரை கொண்டு புதைச்சி வச்சுக்கிட்டு அவரை வணங்குறாங்க. அல்லாஹ்வை தவிர ஒருத்தரையும் வணங்கக்கூடாது என்ற ஒரு மார்க்கத்தில் ஒரு மனிதர் இறந்தவன் அவரை கொண்டு அடக்கம் பண்ணிட்டு அவரை வணங்குறது என்ன? நாகூர் ஆண்டவர்ங்கிறவன் அவர் யாரு? அவர் ஒரு மனிதர். முத்துப்பேட்டையில் இருக்கிற ஷேக் தாவூதுங்கிறாங்களே, அவர் யாரு? ஒரு மனிதர். அது கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னு கேட்டா அவ்வளவு பெருசாவெல்லாம் மனுஷன் இருந்தது கிடையாது. எத்தனை அடி? 60 அடியா? 40 அடியில தர்கா கட்டி வச்சுக்கிட்டு இப்படி இருந்தார் ஒரு பெரியார்னு சொல்லி, இதெல்லாம் ஒரு கற்பனையில் உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் இஸ்லாம் அப்படியே 40 அடியில் அவர் வாழ்ந்திருந்தாலும் அதுக்காக அவரை கும்பிடுறதா? அவர் இறந்து அடக்கம் பண்ணியாச்சு, அப்புறம் என்ன போட்டு கும்பிடுறீங்க? உசுரோடவே இல்லைன்னு நல்லா கண் முன்னாடி இப்படி எல்லாம் நாங்கள் கேட்கிறோம். நாங்களாவே இதை கேட்கிறோம். குர்ஆன்ல இப்படி கேட்க சொல்லி இருக்கிறது. நபிகள் நாயகம் இதைத்தான் எதிர்த்தாங்க. அதனால நபிகள் நாயகத்துக்கு தர்கா கிடையாது, நபிகள் நாயகத்துக்கு சந்தனக்கூடு கிடையாது. அப்ப இதையெல்லாம் எதிர்த்து நாங்கள் பிரச்சாரம் செய்யற காரணத்தினால எங்களையே மக்கள் எதிர்க்கத்தான் செய்கிறார்கள். கடுமையான எதிர்ப்புகளை, நீங்க சாதாரண எதிர்ப்பு கிடையாது,
வெட்டு குத்துக்களை எல்லாம் நாங்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம். பல தடவை மேடைகளில் ஏறி அருவாளால் வெட்டிட்டு ஓடி போயிருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி யார் வெட்டினது? யாரு? முஸ்லீம் தான். முஸ்லீம்னு சொல்லக்கூடியவர்களால் தான் நாங்கள் நிறைய வரதட்சணை வாங்குறாங்க ஜமாத்துகள்ல. குழப்பங்கள்லாம் வருது. அதனால கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா இப்ப நாங்க இந்த பிரச்சாரத்துக்கு பிறகு அந்த பிரிவினை எல்லாம் குறைஞ்சிருக்கிறது. பேருக்கு பின்னாடி ராவுத்தர் மறைக்காரலாம் அந்த காலத்துல போடுவாங்க. இப்ப உள்ள இளைஞர்கள் யாரும் போடுறது கிடையாது. ஏன்? அது இல்லை இஸ்லாத்துல. ஏன் நீ என்ன ராவுத்தர்? நீ எதுக்குப்பா நீ ஒரு ஜாதியை உண்டாக்குற இஸ்லாத்துல? இவர் ராவுத்தர், ஒரு மறைக்காரு, இவர் லெப்டங்கிரி இப்படி இருக்கா குரான்ல? இப்படி நபிகள் நாயகம் சொன்னாங்களான்னு கேட்டு இப்ப உள்ள ஜெனரேஷன்ல அந்த மாதிரி பேருக்கு பின்னாடி போடப்பட மாட்டேங்கிறாங்க. அதனால அந்த மாற்றங்கள் வந்து நாங்கள்லாம் இந்த மாதிரி இறங்கி செய்யற மாதிரி நீங்க எல்லாம் களம் இறங்கி நீங்கள் எங்க மக்களுக்கு நீங்கள் சேர்ந்து சொன்னீர்களே, ஆனால் இந்த பிரிவினையெல்லாம் குறைஞ்சு போயிடும். புரிந்து கொள்ள இஸ்லாத்தை அறிந்து கொள்ளாதனாலதான் இந்த சண்டையெல்லாம் வருது. என் பெயர் சி கிருஷ்ணமூர்த்தி, முத்துப்பேட்டை ரோட்டுச் சங்கத்தினுடைய சாசன தலைவர். என்னுடைய கேள்வி, குரானிலே அத்தியாயம் 33 வசனம் 64, 65 இதில் வருகின்ற ஒரு சில வார்த்தைகள் எங்களுடைய இந்து மதத்தின் இந்துக்களை புண்படுத்துகின்ற வகையிலே இருப்பதாக என்னுடைய அறிவுக்கு தெரிகின்றது. அதற்கான விளக்கத்தை தாங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாக அல்லாஹ் காவிர்களை சபித்து விட்டால் அவர்களுக்கு கொழுந்துவிட்டு எரிகின்ற நரகத்தை தந்திருக்கின்றான். அவர்கள் எப்போதுமே அங்குதான் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கின்றது. இந்த வரிகளுடைய அர்த்தம் முஸ்லிம்களை அல்லாதவர்கள் நரகத்தில் தான் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதன் குரானிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த வரிகள் எங்களுடைய இந்து மதத்திலே இருக்கின்ற மகாபாரதம், ராமாயணம் போன்ற எந்த நூலிலுமே அடுத்த மத நண்பர்களை வேதனைப்படுத்துகின்ற வகையிலே எந்த வரியும் இதுவரை இல்லை. ஆகவே இதற்கான விளக்கத்தை தாங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதைவிட நீங்கள் ஏற்கனவே சகோதரி மன்னார்குடியிலிருந்து வந்திருக்கின்ற சகோதரி கேட்ட கேள்விக்கு பதிலளித்தீர்கள். பெண்கள் திருமணம் செய்கின்ற பொழுது மதமாற்றம் செய்ய வேண்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு நீங்கள் வேண்டியதில்லை என்று சொன்னீர்கள். மாற்று மத பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று குரானிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. என் பெயர் சி கிருஷ்ணமூர்த்தி, முத்துப்பேட்டை ரோட்டுச் சங்கத்தினுடைய சாசன தலைவர். என்னுடைய கேள்வி, குரானிலே அத்தியாயம் 33 வசனம் 64, 65 இதில் வருகின்ற ஒரு சில வார்த்தைகள் எங்களுடைய இந்து மதத்தின் இந்துக்களை புண்படுத்துகின்ற வகையிலே இருப்பதாக என்னுடைய அறிவுக்கு தெரிகின்றது. அதற்கான விளக்கத்தை தாங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாக அல்லாஹ் காவிர்களை சபித்து விட்டால் அவர்களுக்கு கொழுந்துவிட்டு எரிகின்ற நரகத்தை தந்திருக்கின்றான். அவர்கள் எப்போதுமே அங்குதான் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கின்றது. இந்த வரிகளுடைய அர்த்தம் முஸ்லிம்களை அல்லாதவர்கள் நரகத்தில் தான் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதன் குரானிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த வரிகள் எங்களுடைய இந்து மதத்திலே இருக்கின்ற மகாபாரதம், ராமாயணம் போன்ற எந்த நூலிலுமே அடுத்த மத நண்பர்களை வேதனைப்படுத்துகின்ற வகையிலே எந்த வரியும் இதுவரை இல்லை. ஆகவே இதற்கான விளக்கத்தை தாங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதைவிட நீங்கள் சகோதரர்களே, அவர் கேட்கிற ஒரு கேள்வி ஒன்று ஒரு பதிலில் உள்ள தவறை சுட்டி காட்டுறாருனால அதை ஏற்றுக்கணும். அது கேள்வின்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனால அதுக்கும் விளக்கம் சொல்லத்தான் வேணும். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், காபிர்களுக்கு மறுமையில் நரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பிற மதத்தை தாக்குற மாதிரி இருக்குதுங்கிறது அவங்களுடைய கேள்வி. முதல்ல விளங்கிக் கொள்ளணும், காபிர் என்பது அது எந்த ஒரு மதத்துக்கும் பேர் கிடையாது. காபிர்னு சொன்னா ஒரு மதத்துக்கு பேரே கிடையாது. காபிருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, இறைவனை மறுக்கக்கூடியவர்கள். காபிர்ங்கிற அரபி சொல்லுக்கு நிராகரிக்கக்கூடியவர்கள். கடவுளாவது கத்திரிக்காவது நான் ஏத்துக்கிற மாட்டேன்னு மறுக்கிறாங்க இல்லையா, அந்த மறுக்கக்கூடியவர்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். முஸ்லிமான தாய் தந்தையருக்கு பிறந்த ஒருத்தர் கூட இதை மறுப்பாரையானால் அவரும் காஃபிர் தான். மதத்தை சொல்லல, விளங்கிக்கணும். ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அப்ப கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சொர்க்கம், ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நரகம் என்று சொன்னால் ஒரு மதத்தை தாக்குறாங்கன்னு யாராவது புரிஞ்சுக்கிறோமா? புரிஞ்சுக்கிற மாட்டோம்.
அந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, சொர்க்கம் நரகம் ஒன்று இருப்பதாக எங்களுக்கு சொல்கிறது. சொர்க்க நரகம்டா என்ன? இந்த மனிதன் நம்ம இறந்து போயிடுறோம், இறந்து போக பிறகு என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரிகிறது இல்லை. பிறகு ஒரு கட்டத்தில் இந்த உலகத்தை கடவுள் அழிப்பார், ஒட்டுமொத்தமாக அழிஞ்சிருவாங்க. அப்பப்போ இறந்த ஒரு தனி ஒரு நேரத்தில் வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் கடவுள் அழித்து விடுவார். அழித்த பிறகு அவர் திரும்ப அனைவரையும் உயிர்ப்பிப்பார். எல்லாரும், இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எல்லாரும், எல்லா மனிதர்களையும் கடவுள் திரும்ப உயிராக்குவார். ஃபர்ஸ்ட் படைக்கிறதை விட ரெண்டாவது படைக்கிறது எப்பவுமே லேசு. முதல்ல இதை உருவாக்குறது கஷ்டம், உருவாக்கிட்டு ரெண்டாவது இதே மாதிரி தயார் பண்றது லேசு. அதே மாதிரி கடவுள் வந்து நம்மளை ஃபர்ஸ்ட் படைச்சார, அதுதான் ஆச்சரியமானது. இதை பார்த்துட்டு இரண்டாவது தடவை படைக்கிறது என்ன இல்லை, ஆச்சரியமே கிடையாது அப்படின்னு சொல்லி இஸ்லாம் எடுத்து சொல்லி உங்களை திரும்ப கடவுள் உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பித்த பிறகு யாரு கடவுள் நம்பிக்கைப்படி நீங்க நடந்தீர்களோ, அவர் சொன்ன வழியில் நடந்தீர்களோ அவங்களுக்கு சொர்க்கம், அவர் சொன்ன வழியில யார் நடக்கலையோ அவங்களுக்கு நரகம். இதுதான் காபிர்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அவர் சொன்னதை ஏற்று நடக்காதவர்கள், கடவுளுடைய கட்டளையை மீறியவர்கள், கடவுளை நிராகரித்தவர்கள். இப்ப நம்ம கேட்கணும், ஒரு சித்தாந்தத்தை நிராகரித்தவர்களுக்கு ஒரு கல்லூரியில நீங்க இருக்கிறீங்க, கல்லூரியுடைய கட்டுப்பாடை யாரு மீறுகிறார்களோ அவர்கள் கல்லூரி நீக்கப்படுவார்கள்னா அதை யாராவது தப்புன்னு சொல்லுவோமா? அந்த கல்லூரியில நீங்க இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கல்லூரி போடுகிற விதியை ஏத்துக்கிட்டா தான் நீங்க இருக்க முடியும். அப்ப அந்த மாதிரி தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த அகில உலகத்தையும் ஒரு கடவுள் படைத்தார்னு சொல்லுது. ஒரு கடவுள் படைத்திருக்கும் பொழுது நீங்க நான் படைச்சது அடுத்த ஆளுக்கு சொந்தம்னு சொன்னா கடவுளாகி எனக்கு கோபம் வரும், நான் அதை ஒத்துக்கிற மாட்டேன். எனக்கு பிள்ளை இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கும் பொழுது நீங்க பிள்ளை இருக்குன்னு சொன்னீர்களேயானால் அது கடவுளாகி எனக்கு கோபம் வரும். அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடவுள்கிட்ட நீங்கள் பரிசு வாங்குறதாக இருந்தால் கடவுள் விரும்புகிறபடி நடந்தவர்களுக்கு தான் பரிசு கிடைக்கும், கடவுள் வெறுக்கிறபடி நடந்தவர்களுக்கு பரிசு கிடைக்காது. இது வந்து எந்த வகையில மத துவேஷம் எடுத்துக்கொள்ள முடியும்? இந்த நிராகரித்தல் என்பது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். முஸ்லிமுக்கு பிறந்துட்டு கூட நிராகரித்தார்களே ஆனால் அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. முஸ்லிம் அல்லாதவருக்கு பிறந்துட்டு கூட இதை நம்பினார்களே ஆனால் அவங்க நிராகரித்தவங்கள வரமாட்டாங்க. அப்ப காபிருங்கிற இந்த சொல்லு ஏதோ இந்துக்கள் குறிக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை சில பேர் தப்பாக அதை யூஸ் பண்ணிடுறாங்க. நபிகள் நாயகம் வாழ்ந்த ஊர்ல இந்துக்கள் யாரு? இங்கதான் இந்தியாவில் இந்துக்கள் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் வாழ்ந்த அரபு நாட்டில் இந்துக்களா இருந்தாங்க. அப்ப காபிருங்கிறது அவங்கள புரிச்சிருக்கு. அப்ப காபிருங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, நிராகரிக்கக்கூடியவர்கள், மறுப்பாளர்கள், கடவுளுடைய போதனைகளை அறிவுரைகளை மீறுறவங்களுக்கு நரகம் என்பது ஒரு மதத்தை துவேசிக்கிறது இல்ல. மீறாம எல்லாரும் நடந்துக்கிறங்க, எல்லாருமே கடவுளை சரியான முறையில் புரிஞ்சுக்கிறங்கிற ஒரு அறிவுரை தான். அடுத்து வந்து நம்ம சொன்ன விடையில ஒரு திருமணம் செய்வதாக இருந்தால் மத அடிப்படையில் அவங்க ஒன்றுபட்டிருக்க வேண்டும், மாற்று மதங்களுக்கு மத்தியில் திருமணம் செய்யக்கூடாது என்று நம்ம ஏற்கனவே காரணத்தை சொன்னோம். அது வந்து மாற்றமாக குரான்ல இருக்குது அப்படின்னு ஐயா அவர்கள் குரான் நல்லா படிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு வசனத்தை 5வது அத்தியாயத்தினுடைய ஒரு வசனத்தை அவங்க எடுத்து காட்டுறாங்க. அதுல என்ன வருதுன்னு கேட்டா, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவங்கள நீங்கள் மணந்து கொள்ளலாம் அப்படின்னு அந்த வசனத்தில் அவங்க சொன்ன வசனத்தில் இருக்கிறது. இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்பது நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு சொல்லப்படுற ஒரு வார்த்தை. இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் மட்டும் அவங்கள நீங்க வேறு மதங்களில் இருந்தாலும் அவங்களை நீங்க மணந்து கொள்ளலாம், அது மட்டும் விதிவிலக்கு. ஏன் அப்படி விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டா, இந்த இஸ்ரவேல் சமுதாயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எல்லா இறை தூதர்களும், அதிகமான இறை தூதர்கள் அங்கதான் வந்திருப்பாங்க. மோசே எடுத்துக்கொண்டால் அவர் இஸ்ரவேலர் தான், தாவீதும்பாங்க தாவூது அவர் இஸ்ரவேலர் தான், சாலமோன் பாங்க சுலைமான் அவர் வந்து இஸ்ரவேலர் தான், ஜக்கரியான்னு சொல்லுவாங்க அவர் இஸ்ரவேலர் தான், யோவான் யஹ்யான்னு சொல்லுவோம் யோவான்னு சொல்லுவாங்க அவர் கூட இஸ்ரவேலர் தான், ஈசாங்கிறவங்க அவர் கூட இஸ்ரவேலர் தான், இயேசுன்னு சொல்லுவாங்க நாங்க ஈசான்னு சொல்லுவோம். அந்த இறை தூதர்களுடைய அந்த வழிமுறை அவங்கள்ட்ட இருக்கிறதுனால அவங்க மதத்துல வேறுபட்டிருந்தாலும் இந்த கடவுள், மறுமை, சொர்க்கம் இதுகளெல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. அந்த பாரம்பரியம் அவங்கள்ட்ட மாறாது. இன்னைக்கும் கூட இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா அல்லாஹ்ங்கிறது, சொர்க்கம், நரகம், மறுமை, இந்த அடிப்படையான விஷயங்கள்ல அவங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் மத்தியில் பெரிய வேறுபாடு இருக்காது என்ற அடிப்படையில்
அவங்களுக்கு மட்டும்தான் அந்த விதிவிலக்கு, வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கே தவிர பொதுவான குர்ஆனுடைய போதனை என்னன்னு கேட்டா, இணை கற்பிக்கிறவங்களை நீங்க மணக்காதீங்க, ஆண்களும் மணக்க வேணாம், பெண்களும் மணக்க வேணாம், ஒரு கொள்கையில் உள்ளவங்க தான் மணக்கணும்னு பொதுவா சொல்லிட்டு, இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் எக்ஸப்ஷன், அது விதிவிலக்கை என்ன செய்யக்கூடாது, பொதுவான விதியா எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதான்